தன்னகம் போட்டு முத்தமறை வருக, தத்துவத்தை வகுத்தவரை வருக, தன்னலம் சால சிறந்தவரை வருக 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 என்று உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்கினிய நாட்டு மக்களின் சார்பாகவும் வணங்குகின்றேன் சுவாமி. வாழ்த்து வேண்டுகின்றேன். மங்களம் உண்டாகட்டும். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கோலிட்டால் உண்பது அமுதபன்மார்கள். அந்த ரீதியில் நீயும் உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சியேற்றேன். மகிழ்ச்சியேற்றவர் மங்களகரமாக வாழ்த்து தெரிவித்தாலும் உன்னில ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும். என்ன ஒரு கேட்கணும்? அறிந்தும் அறியாதது போல், புரிந்தும் புரியாதது போல், தெரிந்தும் தெரியாததை போல. ஒன்னு அறிஞ்சு கேட்கறேன்னு சொல்லுங்க, இல்லாட்டி அறியாம கேட்கறேன்னு சொல்லுங்க. சரி. இல்ல புரிஞ்சு கேட்கறேன்னு சொல்லுங்க, இல்லாட்டி புரியாம கேட்கறேன்னு சொல்லுங்க. அதென்ன அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏன் கேட்கணும்? அதான் அறியுமே, அதான் புரியுமே. சரி. அறியாத கேட்கலாம், இல்ல அறிஞ்சு அப்படிதான் உட வேணுக்குன்னே கேட்கிறேன். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே, ரெண்டையும் கலந்துன்னா இது என்ன விதி? தாமரையில தண்ணி போல சொல்லுவாங்க. ஆமா, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சார்ந்தும் சாராததை போல அப்படின்னு பொழுது ஒருவேளை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச உனக்கு தெரியுமா? இல்ல தெரிஞ்சிருக்கா? ஏன் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீங்க எல்லாம் தெரிஞ்சாலா? அப்ப உங்களுக்கு என்ன அம்பு திமிரா? திமிரு இருக்கறானே வந்திருக்கேன். உங்க திமிரெல்லாம் இங்க எங்கள்ட்ட ஓட்ட கூடாது. ஓ ஏட்டே நீ ஏன்ட காட்ட கூடாது. எங்க வேணாலும் காமிப்பா. நீ நான் சந்திப்பேன். அத எங்க சேட்ட? நான் அதத்தேன உன்னை கேக்குறேன். இங்க தான் பேசணும், அங்க தான் பேசணும், இவங்கள்ட்ட பேசணும், அவங்கள்ட்ட பேசணும்னு எனக்கு விதி விலகலாம் கிடையாது. ஏமா 30 முக்கோடி தேவாதி தேவர்கள் 40 ரேஷ்மா கூடி இருக்குது. இந்திர சபை என்ன பார்த்து கதிகளை யாரானால இருந்துட்டு போங்க. எனக்கு அவசியம் வந்திருக்கு. அதனால தான் சொல்றேன். நாரதரா இருந்தா என்ன, நீங்க யார எங்க நெட்டு கன்றப்பணும் குற்றமே. சாமியே சிவனே வந்து நின்ன போதிலும் சரி அது குற்றம் தானே சொன்னாரு. அப்புறம் அந்த ஊர்ல பிறந்தவங்க நாங்க எப்படி இருப்போம்? தெய்வத்தையே குற்றம் சொல்ற அளவுக்கு மனிதனுக்கு தகுதி இருக்கா? அவன் அறிவு சார்ந்தவன். தகுதி இருக்கு, தகுதி இல்லைன்றது பிரச்சனை. எப்படி அது குற்றமாக இருந்தால் சரி, அந்த குற்றத்தை சுட்டி காட்டலாம், தப்பு இல்ல. இதான் விஷயம். நான் கேட்கிறேன், ஒருத்தர் அவன் சுட்டி காட்டுற அளவுக்கு அப்ப அவருக்கு தகுதி அறிவு இருக்குல்ல? அறிவு இருக்கலாம் நமக்கு சுட்டி காட்டினேன். அறிவில்லாத சுட்டி காட்ட முடியுமா? அது முடியாது. ஏன்னா அறிவில ஒத்துக்கிட்டு போயிருவேன். அப்ப இந்த இடத்துல நீங்க அறிவாளியா? அப்ப என்ன நீங்க சுட்டி காட்ட அறிவில்லாதவருக்கு மட்டும் ஒத்துக்கிட்டு போக மாட்டாங்க, பயப்படுறவங்களும் சில விஷயத்தை ஒத்துட்டு போயிடுவாங்க. அப்ப நீங்க இவன்ட்ட போய் எதுக்கு நமக்கு பொல்லாப்பு? வேணாமியா என்ன சொன்னாரு நடிக்கிறார்? முக்கந்திரப்பினும் 3 கண்ணை நீ திறந்து காமிச்சு நீ சிவனேவாவே இருந்தாலும் அது குற்றம் தான். அப்ப பயப்படல, ஒன்னும் அறிவால தப்ப குற்றம் சொல்றாரு. பிறகு அவன் சிவனே தெரிஞ்சும் பயப்படல. அப்ப அறிவும் இருந்தது, அங்க வந்து ஆற்றலும் வீரமும் இருந்துச்சு. சொல்றதுக்கு தப்பு. இப்ப நான் உன்னை கேட்கவே இல்லை, அதுக்குள்ள ஏன் பதற? நீ யாரு பதற? உடனே கேட்டனா என் பேச்ச பார்த்தா உங்களுக்கு பதற மாதிரி கேட்கணும்னு சொல்லணும். ஏன் ஆட்டம்? யாரு பதற? நான் உன்னை கேள்வி கேட்கல. ஊர்ல கேட்டு பாருங்க யாரு பதட்டப்பட்டு பேசுறாங்க. அப்புறம் எப்ப உன்னை என்ன கேட்டு அறிந்து மரியாதை போல? அதான் கேக்குறேன், அறியும்ல. இது அடக்கம். ஒண்ணு என்ன தெரியுமா சொல்லணும்? அம்மா எனக்கு தெரியும், உன்கிட்ட நான் கேட்கணும். சரி, ஒண்ணு அப்படி வீரமா பேசுங்க. இல்ல எனக்கு தெரியாது, உன்கிட்ட நான் இங்க பேசுறேன் அப்படின்னு பணிவா பேசுங்க. எனக்கு தெரியாதத ஏதாவது ஒண்ணுதானே சொல்லணும். எனக்கு தெரியாதத கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க படிச்சாலும் கிடையாது. அதே சமயத்துல உனக்கு தெரியாம நான் விட்டு போற ஆளு கிடையாது. இங்க ஏதாவது நீங்க வார்த்தையை கொடுத்து தப்பிச்சாலும் உயிரோட போக முடியாது. அச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் தண்டடையலாம். அப்ப நான் கேட்டா நீ கொடுத்தாகணும். நீங்க கேக்குறதெல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. எதை கேப்பீங்களோ அத பொறுத்து. ஏன் கேட்டேன்னு கொடுத்தானே கர்ணன் இருக்கட்டும், கேட்காம கொடுத்தானே பாரி, செத்து கொடுத்தானே சீதக்காதி, பொய்து கொடுத்தானே குமணன், அப்படியெல்லாம் எத்தனை கொடுக்க? ஏன் நான் கேட்க நீ கொடுக்க கூடாதா? நிறைய பேர் நிறைய பொருளை கொடுத்துருக்காங்க. மொத்தமா தமிழையே இந்த உலகத்துக்கே கொடுத்த எத்தனை புலவர்கள் அறிஞர்கள்லாம் இருக்காங்க. இருக்கட்டும். ஏன்னா புலவர்கள் சில நேரத்துல புலவர் பொய்யும் உரைப்பேன். கவிதையுடைய பார்வையில காகிதப்பு கூட மணக்கம் என்ன? கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகியின் வாழ்க்கைக்கும் கலங்க உண்டு. அதுதானே உண்மை. அப்ப இந்த இடத்துல நானும் உங்களை கேள்வி கேட்கணும். எதற்காக ஏன் என்ற கேள்வி கேட்காம வாழ்க்கை இல்ல. கேள்வி கேட்பது எதற்கு? பகுத்தறிவு வளர்றதுக்கு. அப்ப ஒண்ணு நீங்க கேளுங்க. சரி, பகுத்தறிவு யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? எனக்கு. ஆமா, பகுத்தறிவுக்கு மேல அறிவு யாருக்கு இருக்கு? அது எங்க போல சித்தர்களுக்கு இருக்கு. ஆமா, சித்தர்களா ஞானிகளா? எல்லாத்தையும் சரி. நான் சித்தர்களா ஞானிகளா? முனிவர்களா? சித்தர் வேற, பிரம்மச்சாரியா? ஞானி வேற, முனிவர் வேற, வானஸ்திரை வேற, கிரகஸ்திரை வேற, அதாவது சன்னியாசி. ஒவ்வொன்றும் வேற வேற, எல்லாம் ஒண்ணெல்லாம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வேற மாதிரி அமையும். கீதப்பிரியன் அவர்களே சொல்லுங்க, ஒழுங்கா பேசிட்டு பார்த்து பேசணும். ஒவ்வொரு வார்த்தையும் பேசலன்னு வச்சுக்கோங்க, குத்தி கூட எப்படி கமித்தி விடுவேன். இங்க பாருங்க, சொல்லுங்க. நீங்க அப்படியே சொல்லுவீங்க, நான் அப்படியே ஏணியை கட்டி ஏற்றி விட்டு அந்த ஏற்ற விட்டு அப்படியே ஏத்துறதுக்கு மாதிரி இறச்சு உரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தோலை தொங்க விட்டுருவேன். அது மாதிரி ஆளு நான். என்னை பத்தி உனக்கு தெரியும், தெரிஞ்சுன்னு சொல்ற மாதிரி மொசா புடிச்சு பாத்துறீங்களா? எப்படி மித்த ஜீவன்கள் எல்லாம் புடிச்சா வெட்டி தோலை உரிக்கிறது போடுவாங்க. மொசலை மட்டும் என்ன பண்ணுவாங்க? முயல உரிச்சு கொஞ்ச நேரம் கட்டி என்ன தம்பி கட்டி தொங்க போட்டுருவாங்க. ஏன்? அந்த ரத்தம் அது மாதிரி கட்டி பூரா ரத்தமும் ஒழுக விட்டு பிடிவேன். பாத்து முயல பாத்து நீங்க பிடிக்கிற விதம் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல எப்படி பிடிக்கணும்? கண்ணி போட்டுருக்கீங்களா? கண்ணியா வேடை போவீங்களா? பார்க்கலாமா? நாங்களே வேடு வருவோம். நாங்க இங்க இருங்க. நீங்க சொல்றது வந்து எந்த வெட்ட?
இந்த வேட்டை, நான் சொல்வது சொல் வேட்டை. நீங்க யாரானாலும் இருங்க, சரி. இந்த மேடையில இந்த இடத்துல சரி என்னைய காட்டில நீங்க கூட பேசிட்டு இறங்கி போயிருவீங்களா? சரி பார்க்கலாம். சரியான ஆளா இருந்தா அதை செஞ்சு காமிங்க. பேசத்தானே தெரியும். அதான் பாட்டுங்க. என்ன பேச்சு கேளுங்க. பேச்சு பேச்சு என்ன பெருமணி வந்தாக்க கீச்சு கீச்சு என்னும் கிளின்னு இருக்காங்க. சொன்னதை சொல்லுமா, கிளிப்புல போல பேசக்கூடாது. ஆமா. ஒண்ணு நீங்க பேசி வைக்கணும், சரி நான் பேசி வைக்கணும். ஏன்னா சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வோர் பெரியோர், சொல்லிலும் செய்யாதோர் கையவரன் இருக்காங்க. ஏங்க புத்தியில வகை 3 வகை புத்தி இருக்கு. கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி புத்தி. எப்ப புத்தியில வந்து நீங்க புத்தியில எந்த புத்தியை பயன்படுத்துறீங்க அதை பொறுத்து என் பேச்சு வரும். ஏன்னா இப்ப செய்யலைன்னா எப்பவும் செய்ய முடியாது, அப்ப செய்யலைன்னா அது அப்ப காலத்திலயும் முடியாது. சத்தமில்ல சபைக்கு வரக்கூடாது, அங்கலாவே அவைக்கு வரக்கூடாது. சேட்டை இல்லாதவே செத்த பணத்துக்கு சமாரம்ட்டாங்க. அதத்தானே ஒரு இடத்துல நீங்க செத்த பணத்தை சொல்றீங்க. எனக்கு சேட்டை எப்படி தெரியுமா, சத்தியமா சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி. எனக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சண்டைனா சக்கரை பொங்கல்னா எனக்கு புளியோதரை மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். சக்கரை பொங்கலை கூட மறுநாள் தண்ணி விட்டு போயிடும். என்னங்கண்ணே புளியோதரை என்னாக 2-3 நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிடலாம். ஆனா ஒண்ணு தெரியுமா, 3 நாளைக்கு எங்க சண்டை நினைச்சிருங்க. ஆனா ஒண்ணு, எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பு இல்லாத சக்கரை போல. எதிரி இல்லாத ஊர்ல குடியிருக்க என்னை எதிரின்னு ஒருத்தன் இருந்தாட்டா நம்ம யாருன்னு உலகத்துக்கு தெரியும். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. எதிரி எங்க இருப்பேன், ஆனா துரோகிதான் பக்கத்துல இருக்கும். துரோகிகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எப்படி கிடையாது, அதை ஞானியில பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. எல்லாருக்கும் பார்க்க முடியாது. அப்படி இல்ல, ஒருத்தரை நல்லவராவே பார்த்தா அதனாலதான் தர்மனையும் துரியோதனையும் கூப்பிட்டு துரோணாச்சாரியார் இந்த ஊர்ல நல்லவே அதிகமா இருக்கானா கெட்டவே அதிகமா இருக்கானு பாத்துட்டு வர. தர்மன் வந்து என்ன சொன்னாரு? தர்மன் வந்து பார்த்தாரு, இந்த உலகத்திலே இப்பேற்பட்ட நாடை பார்த்ததுல, இந்த மாதிரி ஊரை பார்த்ததுல, இப்படி நல்ல காரியங்களை எல்லாம் பார்த்தாலும் கோயிலுக்கு எல்லாருமே நல்லவங்கன்னாரு. துரியோதனை என்ன சொன்னா, எங்க பார்த்தாலும் கெட்டவங்களா இருக்காங்க, சண்டாளை எவ்வளவு பார்த்தாலும் சரியா இருக்கு. ஏன்னா இவன் புத்தி அப்படி, அவன் புத்தி இப்படி. அதனாலதான் படிச்சு கிட்டவன் உண்டு, படிச்சே கெட்டவன் உண்டு. அதே தர்மனையே துரியோதனை கூப்பிட்டாரு. யாரு? பீஷ்மர். என்ன பண்ணாரு? 2 பேரும் பேருங்க வாடா. ஏன்னா புத்தியில வந்து கெட்ட புத்தி துரியோனுக்கு உண்டு, தர்மனுக்கு நல்ல புத்தி உண்டு. இவன் நல்ல வழியில போறேன், இவன் கெட்ட வழியில போறேன், இவங்க என்னத்தை சோதிக்கணும்னாரு. இங்க வாப்பா, 1000 முருகாசு தரேன். அந்தி சாயும் பொழுது, சாயங்கால பொழுதுக்குள்ள ஆளுக்கு ஒரு, இந்த அரண்மனையில் ஆளுக்கு ஒரு அறை எடுத்துக்கோங்க. இந்த அறையை எவன் ஒருத்தன் நிறைவா காட்டானோ அவன் தாண்டா நேர்மையானவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி காசு பணத்தை கொடுத்துட்டாரு. பொற்காசு 1000 பொற்காசை கொடுத்தாச்சு, வாங்கினேன். சரி எப்படி அறையை நிறைச்சி சொல்லிட்டார் தாத்தா. அப்படி என்ன பண்ணேன் துரியன், எல்லாம் தோடி நான் சகாக்களை கூட நண்பரை கூப்பிட்டேன். போனேன், பக்கத்தில் 4 ஊரை பக்கம் கொண்டு போனேன். ஒரு 10 மாட்டு வண்டியை கொண்டு போனேன். வண்டியில் பூரா இருக்கக்கூடிய விவசாயி கிட்ட போனால் அப்படியே வைக்கோல போகிற ஏற்றி வந்து அப்படியே அரை பூரா அடைச்சி வச்சு நிறைச்சி வச்சு பூசிட்டு கொண்டாந்து தாத்தா 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 நான் அறையை நிறைச்சி வச்சுட்டேன். அவன் நிறைய வைக்க சொன்னார்ல. அப்போ அவன் புத்தி எப்படி இருக்கு, நிறைச்சி வைக்கிறதுக்காக மாடு விற்கிற வைக்கோல வாங்கி வந்து அரைக்கு நிறைச்சி வச்சேன். ஆனால் தர்மம் என்ன பண்ணேன், அந்த 1000 பொற்காசுல 100 பொற்காசுக்கு விளக்கு வாங்கினேன், எண்ணெய் வாங்கினேன், திரிய வாங்கினேன், நெருப்பை வாங்கினேன். அத்தனையும் பற்ற வச்சு சாயங்கால பொழுத்துல அப்படியே விளக்கை ஏற்றிட்டு வச்சேன். எங்கடா நீ நிறைச்சி வச்சிருக்க, வா தாத்தான்னு சொல்லி கையோட கூட்டி கொண்டு காட்டினேன். அறையை திறந்தா ஜெகஜோதியா இருந்துச்சு. அந்த நிறைவு எப்படி இருக்கு? இப்படித்தான் உங்க பேச்சு என் பேச்சு வைக்கல பூசண மாதிரி கூடாது. இப்ப விளக்கு ஏத்தனம்னா எண்ணெய் திரி வேணும், தீ. அப்ப எண்ணெய் திரி தீ. ஆமா, ஒருத்தன் எண்ணெய் திருத்தி தன்னை திருத்தி கொண்டாதான், அதனாலதான் எண்ணெய் திருத்தி விளக்கேற்றினால் இறைவனை அடையலாம். அப்படி திருத்தி எண்ணெய் தன்னோட வாழ்க்கையில தன்னுடைய மனச ஒருத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். எல்லா மனிதனுமே இயற்கையான மனுஷன் தானே. நல்லது பண்ணாத கெட்டவனும் இல்ல, கெட்டது பண்ணாத நல்லவன் கிடையாது உலகத்துல. அதனாலதான் என்ன பண்ணாரு கிருஷ்ண பரமாத்மா 2 மலையை கொடுத்தாரு. என்னடா கர்ணன் தான் பெரிய ஆளுன்னு சொல்றீங்க, அவன் வந்து நாங்களும் பெரிய ஆளுதான்னு தர்மே கூட்டம் புறன்னு சொல்றேன் பாண்டவர்கள். அப்படியா, சரி வாங்கப்பா, இந்த ஒரு தங்க மலை, இந்த ஒரு வெள்ளி மலை, உனக்கு ஒரு தங்க மலை, உனக்கு ஒரு வெள்ளி மலை. இன்னைக்கு சூரியன் மறைகிறதுக்குள்ளேயும் ஒண்ணு கர்ணன் கொடுத்து முடிக்கிறானா இல்ல தர்மம் கொடுத்து முடிக்கிறானான்னு பாப்போம். தர்மம் கொடுத்து முடிச்சிட்டானா தர்மம் பெரிய ஆளு, கர்ணன் கொடுத்து முடிச்சானா கர்ணன் பெரிய ஆள்றா அப்படின்னு போட்டி வச்சா இந்த தர்மம் கூட அவங்க அண்ணன் தம்பி வீமை அர்ஜுனி நகுல சகாதேவன் பாஞ்சாலி அத்தனை பேரும் வெட்டி 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 வரிசையில நிப்பாட்டி பொங்கச்சோறு கொடுத்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. தங்கத்தையும் வெள்ளியும் கொடுத்த 2 மலையும் அவங்களால சூரியன் மறைய போகுது. பாதி மலை கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, கர்ணே வரவே இல்லை. அப்போ சூரியன் மறைய போயில கர்ணை வந்து அவனுக்காக கொடுக்கப்பட்ட தங்கமலை வெள்ளிமலை பக்கத்தில் வந்து ஊர்லேயே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழையை விட்டாங்க, வா இதை நீ வச்சுக்க, ஏன்னா உனக்கு நல்ல மனசு இருக்கு, என்னைய மாதிரி நீ 4 பேருக்கு உதவி பண்ணுறான்ட்டு போயிட்டான். அப்போ கொடுக்கறதுக்கு என்ன வேணும், மனசு வேணும். இவங்க வெட்டி வெட்டி கொடுத்தாங்க, அதை மொத்தமாக கொடுத்துட்டு போயிட்டான்ல. அப்போ என்ன வேணும், மனம். அதனாலதான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாகும். அப்ப மனசு செம்மப்படுத்த என்ன செய்யணும். அப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப மகாபாரதத்தை தொற்று அதுல கர்ணனாகப்பட்டவன் மலையை அள்ளி கொடுத்தானே, அப்ப ஒரு ஏழை ஒருவனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துருச்சு. நான் கேள்வி கேட்கணும் போது உங்களுக்கு மனசு துடிக்குது, கொடுக்கணும் உனக்கு எண்ணம் இல்லையே. நீங்க சொன்னீங்க மனசு கோணல், மனசு கோணலா இருந்தா என்ன செய்யணும், நூலை படிக்கணும்.
மரம் கொண்டாந்தா நூலை பிடிக்கணும். நீங்க நூலை பிடிச்சு பாருங்க, இல்ல நூலை படிச்சு பாருங்க. ஆக மொத்தத்தில் கேட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு தலை குனிஞ்சு படிக்கிறவன் தான் நாளைக்கு உலகத்துல தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அதனாலதான் வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம்னு சொல்லி ஐயா தெய்வ திருமகனார் தேவரையா சொல்லியிருக்காரு. சொன்னார்ல, ஆன்மீகமும் அரசியலும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னா, தேசியமும் தெய்வமும் ரெண்டு கண்கள் அப்படின்னா தப்பு கிடையாது. இப்ப நீங்க கிருஷ்ணனாக அப்படி மலை கொடுத்தான்னு சொன்னீங்கல்ல, ஆமா, கிருஷ்ணனை பார்த்திருக்கீங்களா? ஆமா, கிருஷ்ணரை பார்த்திருக்கோம், சாமி கும்பிட்டுருக்கோம்ல. கிருஷ்ணன் வந்து உண்மையிலேயே கருமை நிறம் கொண்ட பேரழகன், மாற்று கருத்திலேயே. அது 32 லட்சங்கள் பொருந்தியதுல முக்கியமானவன் யார்? கிருஷ்ண பரமாத்மா. உண்மைதானே? தலையில கிரீடம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? அம்மா, கிருஷ்ணன் தலையில கிரீடம் வச்சிருப்பாரு. அதற்கு மேல ஒன்னு செருகி இருப்பாரு, மணி இருக்கும், மயில் இறகு. மயில் இறகு இருக்கு. ஏன் கிருஷ்ணனுடைய தலையில மயில் இறகு வந்துச்சு? என்ன காரணம்? மயில் இறகு வச்சிருக்காரு, வந்திருக்கு. சில பேர் நாட்டுல கொக்கு முடி வச்சுக்கிட்டு தெரியும், அது எங்க சாதியில வச்சு. சில பேர் காக்கா முடி எடுத்து கூறிக்கிட்டு தெரியும், கோழி முடியை சொல்லிக்கிட்டு, சேவல் முடியை சொல்லிக்கிட்டு தெரியும். அதெல்லாம் கேட்க கிடையாது. நான் உங்களை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க சொன்னீங்க, நான் கேட்க வேண்டிய சூழ்நிலை. அம்மா, கிருஷ்ணனை பத்தி கதை சொல்ல, எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசலாம். அப்புறம் கேள்வியெல்லாம் பேசினாரு, நானும் மகாபாரதத்துல பேசினேன். பேசுங்க. கேள்வின்னு ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் நானும் கேள்வி கேட்கணுமே. ஏன்னு கேட்கறது நான் ஆரம்பிச்சு சொல்லிட்டேன். இப்படி திமுறா என்ன திமிர் இருக்கறாம சவுடால கண்டிப்பா வரும். சவுடால எனக்கு அப்படித்தான் இருக்கு. அப்படியே நொட்டாங்கல தூக்கி எரிஞ்சு விடுவேன். வாங்க, அறுப்பு கோட்டைக்கு அந்த பக்கம் நீங்க எரிஞ்சத பிடிச்சு அடிக்கிறவே நானு. நீங்க ஆமா, அதத்தை விட்டத தொட்டவே கேட்டேன், தொட்டத விட்டவே கேட்டேன். செவத்துல அடிச்சா திரும்பி வரும், காத்துல வந்து கிணத்துல பந்து அடிச்சா திரும்பி வருமா? எந்த இடத்துல வருமா அது வர வச்சு அர்ஜுனே ஒரு நேரத்துல. அப்புறம் சொல்லு, யார் வர வைக்கணும்னு இருக்குல்ல, எல்லாரும் வர வைக்க முடியாதுல்ல. இப்ப ஏன்டா கேள்வி கேக்குறீங்க? கிருஷ்ண பரமாத்மா ஏன் தலையில வந்து மயில் இறக வச்சிருக்காருன்னு. கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல எப்படி பிடிச்சிருக்காரு? புல்லாங்குழல வச்சு இந்த கட்டை வாய்க்கு வாசி ஏன் அப்படி வச்சிருக்காரு சொல்லுங்க அப்போ. நீங்க கிருஷ்ணனை பத்தி தானே கேட்டீங்க. கிருஷ்ண பரமாத்மா உங்க பாட்டேன், உங்க தாத்தா, அவர் புல்லாங்குழல வச்சிருக்காருல ஒரு வடிவம், அந்த வடிவத்துல ஏன் வச்சிருக்காரு? நான் கேக்குறேன், ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலா? அது இல்ல, ஒரு கேள்விக்கு பதில் தான் கேட்பேன். அப்ப நான் கேளுங்க தரப்படணும்னு கேட்ட உடனே உங்களுக்கு அப்பயே நீங்க கேட்டுக்க வேண்டியதானே? நான் கேட்டப்ப கேட்கணும் தோணுதோ? ஏப்ப நான் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொன்னா அதனால என்ன கொண்ட முதல் நட்டமா போயிருமா? அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி உங்க பேச்சு வந்து அங்காடி கறிப்பு சங்கீத படிச்சா அவன் மாடான வெங்காய கருவேப்பில அந்த கதை வைக்கிறீங்க. ஆள தெரியாதவைய அங்க இங்க ஆடி கடைசில அருகாமனையில ஏறி உட்கார்ந்தாரு. அடே அப்பா, வெக்க கட்ட மூடி வரைக்கும் அக்கம் பக்கம் மக்கம் சித்தமன போய் புருஷான் கட்டி பிடிச்ச கதையா இருக்கு. மானகட்ட வயலுக்கு வானை வெடிக்க விட்டாங்களா ஊருக்குள்ள? சிறு சிறு நாய் போய் உரமட்ட மாதிரி பேசுறேன் அவன் பேச்ச. உப்பு கட்ட நாய் உப்பு கண்டம் நினைச்சு உருண்டையை பிடிச்சிட்டு கடிச்சிட்டு கிடந்து. இங்க இருங்க, நக்கிற நாய்க்கு செக்குன்னு தெரியுமா? சிவலிங்கம் இப்படி பேசுறீங்கன்னா நான் அப்படி எப்படி பேசுவேன்? நீங்க பேசுறதுக்கு தான் நான் பேசுவேன். ஆமா, அது உங்க கையில தான் இருக்கு, என் கையில கிடையாது. அப்படி கிடையாது. பாத்துங்க, பேச்சு யாராவது தெரியும். யாகாவராய் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவிலாட் சுட்டவடு. அந்த சொல்லுக்கு தீயில சுட்டவோட ஆறி போயிருமா? வார்த்தை சொன்னது மாறுமா? எனக்கு சொல்லுக சொல் பிரிதோ சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் உண்மை அறிந்து சொல்லக்கூடிய வார்த்தை திருத்தமா சொல்லணும்ல. அப்ப உங்க வார்த்தை தவறா போகும்போது சுட்டி காட்டக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. நீங்க தான் ஆரம்பிச்சீங்க அங்காடி கரையில போய் சங்கீதம் பாட சொன்னா வெங்காயம் நீங்க சொன்னது. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு தேவை புல்லாங்குழல ஏன் கிருஷ்ணன்? எனக்கு தேவை கிருஷ்ணனோட தலையில மயில் இருக்க காரணம் என்ன? அண்ணே, யாராவது ஒரு ஆள் பேச. நான் தானே கேட்டேன் முதல்ல. அண்ணே, தங்கச்சி பதில் சொல்லுங்க பாப்பா. நான் தான் சொல்லணுமா? ஆமா, கேட்டதா? அம்மா இவ்வளவு நேரம் நான் பேசுறதுக்கு போற சிரிச்சு இப்படி இப்படி கையை திருப்பி என்னன்னு இப்படி பட்டக்கன்னு இப்படி மாறிட்டீங்களே. மாறத்தே வரேன் ஏங்க, உலகத்தை நான் கேட்கிறேன். மாற்றம் ஒண்ணுதாம்மா மாறாதது, மாற்றம் ஒண்ணுதானே மாறாதது. ஒண்ணு மாறிவோம், இல்லைன்னா மாற்றி காட்டணும். அவ கவனிக்கிறாங்களே, கவனமா இருக்கான்னு சொன்னாங்க. அடியன் தானே கேட்டேன், நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு கேளுங்க. ஏன் நான் கேட்டதை கூட நீங்க சொல்ல முடியாத சட்டம் சொல்லலையே. நான் சொல்லுவேன், ஏன் வாய் பரம சொல்லுவேன். நீங்க தான் சொன்னீங்க பேச விட்டு பார்க்கணும். சரி, இப்ப என்ன கிருஷ்ண பரமாத்மா ஏன் தலையில என்ன மயில் இறக வச்சிருக்காரு? ஏன்னா எனக்கு எப்பவுமே நேரத்தை விரயமாக்குறது, போட்டு வளவளன்னு இருக்குதுன்னு பிடிக்காது. அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போயிட்டு, ஏன்னா உலகத்துல உயிர் போய் திரும்ப வந்ததா கூட புராணமும் வரலாறு இதிகாசமும் சொல்லுது. ஆனா நேரங்காலம் போய் திரும்பி வந்ததா எந்த கதையுமே கிடையாது. இப்ப உங்களுக்கு தேவை என்ன? கிருஷ்ண பரமாத்மா மயில் இறகை ஏன் தலையில வச்சிருக்காரு? இதான் கேள்வி. ராமாயணத்துல எடுத்துங்க, இதான் கதை. ராமாயணத்தில் ராமே சீதை லட்சுமணன் 3 பேர் வனவாசம் போனாங்க. வனவாசம் போன இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல 14 வருஷம் வனவாசம் போறாங்கல்ல, ஒவ்வொரு இடங்களா தாண்டி எத்தனையோ மாநிலங்கள்லாம் தாண்டி வந்ததுனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களையும் சபரிமலையில் வந்து சபரி என்ற கிழவி தான் சுவைத்த கனியை சுவைச்சு பார்த்துட்டு தித்திப்பா இருக்கான்னு பார்த்து ராமனுக்கு கொடுத்தாங்க. அதனால தான் அந்த இடத்துல இன்னைக்கு சபரி இருந்த மலை சபரிமலைன்றான். இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் பக்கம் பூரா ராமனுக்கான கதைகள் ஏகப்பட்ட கதை. தங்காக்கு எடுத்துக்கிட்டோம்னா அம்பிட்டு கதை இருக்கு. ஏன் ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி
ஏன்னா அவங்க வந்த பகுதி. அது மாதிரி நிறைய இடங்கள்ல சதுரகிரி மலையில் வந்து மகாபாரத கதை இருக்குது. அப்போ நிறைய இடங்கள்ல இருக்குது. 14 வருஷத்தில் ஒரே இடத்துல வாழ்ந்துருக்க மாட்டாங்கல்ல, இப்படி வந்திருப்பாங்கல்ல வனவாசன் போது. அப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல தண்ணி இல்லை குடிக்க. ராமர் நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்க மாதிரி வில்லுண்டி, தன்னுடைய வில்ல ஊண்டி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார் கடலுக்கு நடுவில். அதனால தான் வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு பேர். ஏன்னா ஒரு நேரத்திலே அசுரர்களோட சண்டை போடும் போது தேவர்களுக்கு தாகம் எடுத்ததுனால முருகப்பெருமான் என்ன பண்ணார், திருச்செந்தூரில் தன்னுடைய வேளால குத்தி 4 கிணறு கடல்ல கொஞ்சம் தள்ளி 4 கிணறு உருவாக்குறார். சுவையான தண்ணி, தேவர்கள் தாகம் போக்குறதுக்காக. இன்னைக்கு கடலில் குளிச்சுட்டு 4 கிணறுல குளிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும்னு ஒரு விதிமுறை உண்டு. அதே மாதிரி அங்கே வில்லுண்டி தீர்த்தத்தை வரவழைச்ச ராமபிரானால ஏன் தண்ணி தாகத்தை போக்கியிருக்க முடியாதா? அப்போ ஒரு ஜீவனுக்கு பெருமை தரணும். அதனால என்ன பண்ணாரு, தண்ணீர் தாகத்துக்கு நீர்நிலையை தேடி பார்த்தாரு, எங்கேயுமே கிடைக்கல. ஒரு மயில் வந்துச்சு. இந்த மயில் என்ன சொல்லுது, ராமனை பார்த்து, ராமா பரம்பொருள் நீ, இந்த உலகத்தில் மனிதன் இப்படித்தான் வாழன்றதுக்காக பிறந்திருக்க, உனக்கு இப்போ நான் ஒரு உதவி செய்கிற காலம் எனக்கு வந்துருச்சு. உனக்கு தண்ணி வேணும்ல, உன் மனைவி அழைச்சிக்கிட்டு உன் தம்பி அழைச்சிக்கிட்டு பின்னாடியே வாங்க, பக்கத்தில் ஒரு நீர்நிலை இருக்குது, நான் காமிக்கிறேன், நீங்கள் குடிச்சிட்டு ஓய்வெடுங்க. வரும்போது என் ரெக்கையை ஒரு இறகா பிச்சு போட்டுக்கிட்டே வர்றேன் அடையாளத்துக்கு, என்னை பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு ரெக்கையாக பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே போகுது அடையாளத்துக்கு. கொஞ்சம் தொலைவு போய் தண்ணி குடிச்சிட்டாங்க. தண்ணி குடித்து ஓய்வெடுத்து திரும்பி வர்றாங்க. கொஞ்சம் தூரம் திரும்பி வரும்போது அந்த மயில் இறந்து கிடக்கு. ஏன்? தன்னுடைய இறகுகளை அனைத்தும் இழந்த காரணத்தினாலே உடல் நலம் குன்றி இறந்து போச்சு. மயிலுக்கு பலமே தொகைதான். அப்ப என்ன பண்ணாரு ராமரு, எனக்கு குடிநீர் தர்றதுக்காக உன்னுடைய உயிரை இழந்தாங்க, இந்த இறகுகளை இழந்துதானே உன் உயிரை இழந்த, அதனால அடுத்த பிறவியில இறகை எடுத்து என்னுடைய தலையிலே சூடிக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் ராமே அடுத்த பிறவிகளை கிருஷ்ணனாக பிறக்கும் போது அந்த மயில் செய்த ஒரு நன்றிக்காக அந்த இறகை எடுத்து தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டார். இதனால தான் கிருஷ்ணன் தலையில இறகு வச்சிருக்கார், மயில் இறகு. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை உண்டு. சரிதானே? சபாஸ். ஏன்னா நீ செய்த கருணை பின்னால் என்னை, ஆமா கைதட்டு, என்னை வணங்கியே நீங்க கை தட்டுறீங்க. அந்த மஞ்ச புழு பணியன் நீங்க கை தட்டு, இந்த பக்கம் நீங்க தானே சொல்லுங்க. தட்டிட்டார் ஒளிஞ்சலாம் முன்னாடி வந்து உட்காரணும். என்னை வணங்கிய பக்தர்கள் காட்சி முடிகிற வரைக்கும் இந்த ஊரே எந்திரிச்சு போனாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு ஆள் மட்டும் எந்திரிச்சு போக கூடாது. சொல்லுங்க. ஆக என்னை வணிக பக்தர் உன்னையும் வணங்கட்டும் சொல்லி பெருமை சேர்க்க வகையிலே கிருஷ்ணன் தலையில சூடுகின்ற ரொம்ப அற்புதமான பதில். அதே சமயத்தில் கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழலை ஏன் அப்படி வச்சாரு? ஏன்னா கற்ற வித்தை காலத்துக்கு உதவா போட்டு சாம நிறைய பேர் வாங்கினேன். அதை வாங்கினதுலே முக்கியமான மன்னன் யார் அப்படின்னா ஏகலைவன். ஏகலைவன் என்ன பண்ணா, ஏன்னா அவன் இனத்தால் ஒரு வேடுவினத்தை சார்ந்தவன். துரோணர் என்ன பண்ணாரு, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வில் வித்தை போன்ற சகலவித வித்தைகளை கற்றுக் கொடுத்துருக்கார் வாத்தியார் மாணவர்கள் நிலையில. ஆனால் இவனுக்கு அங்கே ராஜ பரம்பரை, ராஜ குடும்பத்து பிள்ளைகள் விளையாடுற இடத்துல அனுமதி இல்லை இவன் வேடுவனுக்கு. இவன் அந்த வெளிப்புறமாக இருந்து இந்த வித்தைகளை புறம் பார்க்குறான். ஒரு நாள் ஓய்வு நேரத்தில் போய் கேட்குறான் துரோணர்கிட்ட, ஐயா உங்கள்கிட்ட நான் வந்து விழுவத்தை கற்றுக்கிறோமே, எனக்கு ஆசையாக இருக்குங்கய்யா, எனக்கும் கற்றுக் கொடுங்கய்யா, எனக்கு அது மேலே ஆர்வமாக இருக்கணியான்னு சொல்லும் பொழுது, நீ யார் என்னன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது உன்போட வேடு இனத்திற்கு எடுத்து ஒரு தாழ்த்தப்பட்ட மாதிரி நினச்சிக்கிடுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி இனத்தார்களுக்கு நாங்கள் கட்டுப்படுத்தல, இது ராஜ குடும்பத்தைன்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்து விட்டாரு. கடைசியில் நினச்சி கொடுக்க முடியல. இவன் என்ன பண்ணா, நாள் ஒரு மணி பொழுது பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நாளும் இவர் கொடுக்கக்கூடிய அந்த விழுவத்தியில் அப்புறம் மறைவாக நின்று பார்த்துக்க, அப்படியே அதை வந்து மனசில் ஏற்றிக்கிற, அதை பார்த்தது அப்புறம் மனசில் ஏற்றிக்க. அப்புறம் என்ன பண்ண போய் தன்னுடைய வாத்தியாராக நினச்சி ஒரு பொம்மை செய்கிறான் குருவாக, துரோணாச்சாரியார் போல. அந்த பொம்மையாக அவர் குருவாக நினைச்சு அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணி, ஐயா நீ தான் இந்த இடத்துல எங்களுக்கு குரு, நீ உயிருள்ளே ஆசான், எனக்கு உன்னை நான் நினைத்து நான் வணங்குகிறேன் என்று அங்கே பார்க்குறத இவர் குரு முன்னால் நின்று மண்டிக்கிட்டு வணங்கி அதை 4 மணியும் பயிற்சி எடுத்துக்கிட்டே வர்றான். பார்த்தா வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றுட்டான். இவருக்கெல்லாம் முழுசாக தெரியுது. அப்போ ஒரு நாள் சந்திக்கிறேன், ஐயா இந்த மாதிரி என்ன ஆசீர்வதிங்கய்யா, நான் வில்வித்தையில் கற்றுக்கிட்டேன். யார் கடா படித்த உங்களை தாயா, நான் சிலையாக இருந்ததை மனசை குருவாக ஏற்றுக்கிட்டு படிச்சுட்டேன்னு. அப்போ தான் யோசிக்கிறான். ஏன்னா சகலவும் தெரிஞ்சு கொண்டவர்கள் குருநாதர்கள் யோசிச்சு பார்த்தாரு, இவனால் பின்னால் வரக்கூடியதில் நமக்கும் அழிவு ஏற்படலாம். அப்போ அவன் என்ன செய்யணும், வில்வித்தையினுடைய அந்த வித்தைக்கு அடிப்படை ஜீவ காரணம் இந்த கட்டவர், இந்த வித்தை வில் நானே ஏற்று இழுத்த முடியும். அப்போ தான் கேட்டேன், சரிப்பா நீ என்னை வாத்தியாரை ஏற்றுக்கிட்ட, நான் உன்னை மாணவனை ஏற்றுக்கிட்டேன். பொதுவாக அந்த காலத்தில் மாணவர்கள் வாத்தியார்களுக்கு குரு காணிக்க கொடுப்பது உண்டு, இப்போ நீ குரு காணிக்க கூடான்ட்டார்.
அவன் கேட்குறேன் போய் வேட்டுவேன் பலாஞ்சு பத்தனா அதெல்லாம் போய் பார்த்தேன். எனக்கு எதுவுமே தேவையில்லை. சரிங்க குருவே, நீங்கள் என்ன கேட்குறீங்க நான் கொடுக்குறேன். உன்னுடைய கட்டை விரலை கூடாண்டார், இடது பெருவிரலை கூடாண்டார். வேற எதுவுமே கேட்கல. சரிங்க குருவே, கொடுத்துட்டான், வெட்டி கொடுத்துட்டான். பார்த்தாரு, வாங்கி வச்சுட்டார். வாங்கி வச்சதுக்கு துரோணர்கிட்ட இருக்கு. சரி, இந்த துரோணர்கிட்ட இது இருக்கு இல்லையா, இந்த துரோணராகப்பட்டவருக்கு இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த கட்டை விரலுக்கு ஒரு மகிமை. ஏன்னா அவர் ஏகலைவன், இவன் புகழும் வெளியே தெரியணும். அது மட்டும் இவனுடைய இந்த மறைமுகமாக பார்த்த அந்த பாவம் தீரனுக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, ஒரு ஏழ்மை நிலையில் ஒரு குடும்பஸ்தனாக அவதாரம் எடுத்து வராரு. யார்கிட்ட? துரோணர்கிட்ட வந்து கேட்குறாரு, ஐயா பெரிய வாத்தியார், நீங்கள் சில பேருக்கு நன்மை செய்திருக்கீங்க, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். என்னப்பா உதவி? வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு வயசுக்கு வந்து ஒரு குமரி பொண்ணு வீட்டில் இருக்கிறா, அவளை திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குது, கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கேன், எல்லா சீராட்டு பொருள் வாங்கிட்டேன், எல்லா சீராட்டு பொருள் வாங்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஆண்டு அந்த செப்பு இந்த சேர்க்கல இந்த தோடுகளை மூடுவோம் இல்லையா, இது சேர்க்கறதுக்கு கொஞ்சம் தங்கம் தேவைப்படுது. இவர் வாங்கின என்ன பண்ணார், இதற்கு ஒரு நன்மை கருதி அவனுடைய கட்டை விரலை நம்ம இந்த சிமிலி இருக்கு இல்லையா, அந்த தாயத்து மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தங்கத்தால் செய்யப்பட்ட தாயத்தில் போட்டு அடித்து கட்டி வச்சிருக்கார். இதை வாங்கி ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கிருஷ்ணன் எப்படி என்ன பண்ணாரு, ஏழை பிராமணனாக தன் பெண்ணுக்கு தங்கம் உதவி கேட்டு வர அதை சட்டும் பிரதிபலனை எதிர்பார்க்காம துரோணர் கொடுக்க, அப்பத்தான் அந்த தங்க கூட்டை உடைத்து விட்டு அந்த தாயத்தை உடைத்து விட்டு அதனுடைய பெருவரலை எடுத்து தன்னுடைய புல்லாங்குழலில் செருகி கொண்டான். யாரு? கிருஷ்ண பரமாத்மா. இதன் மூலமாக அன்று ஏகலைவனுடைய அந்த மறைபொருள், அதாவது குருவை மறைத்து கட்ட பாவம் பரிபோகம் போக அவனுடைய பெருமையால் இந்த உலகத்திலே அந்த பாவம் தீர என்பதற்காக அதை வாயில் வைத்து இன்றளவும் வாசித்துக் கொண்டிருக்கிறான் என் பாட்டன் கண்ணன் கிருஷ்ணன். அதனால தான் புல்லாங்குழலிலே அந்த வாசிக்கூடிய வாய் வடிவத்தில் இந்த பெருவரல் வடிவம் மட்டும் இருக்கும். ஒரு தூய்மையான ஒரு சீடனுடைய வீரம் எங்க இருக்கு, ஒரு வில்லாளிக்கு அப்படின்னா கெட்டவரல்ல தான். ஆமா, தன்னுடைய குருவா என்னை நீங்க எப்ப சிஷியனா ஏத்துக்கிட்டீங்களா, கண்டிப்பா அதுவே எனக்கு போதுங்க அப்படின்னு கெட்டவரல வெட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, ஏன் பிறகு மகாபாரதத்துல கெட்டவரல் இல்லாம கூட அவர் யுத்தத்துல கலந்துக்கிட்டாருன்னு கதை சொல்லுது. ஆமா, அப்ப அந்த கெட்டவரலுக்கு பெருமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய புல்லாங்குழலிலே அதை வச்சிருக்காரு. ஆமா, கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வருதுன்ற நம்பிக்கை தானே. சரிதான். ஏன்னா நீங்க கேட்டது சரிதான், உங்களுக்கு பதில் சரியா? சரிதா. ஏன் அது சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு வருத்தமா இருக்கு? அப்புறம் எதிர் தரப்புல இருக்கால் பதில் எரியுதே, ஏன் பதில் சொன்னா சந்தோஷமா இருக்கா? சரி, பதில் சொல்ல கூடாது. இல்ல, கேள்வி கேக்குறேன். ஏன் கேக்குறேன்? வருத்தப்படுறது என்ன இருக்கு? கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லாம நிக்கணும். வா, அந்த புழு சட்டை போட்டு வாதி பிரதிவாதி இவருக்கு ஏன் நம்ம கை தட்டணும்னா அவர் வருத்தப்படணும். ஏப்பா நீ கை தட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு வருத்தமா இருக்கா? உங்களுக்கு இன்னைக்கு உங்களை விட மாட்டாங்க, இன்னைக்கு விடிகிறது வரைக்கும். சரி, இருக்கட்டும், சொல்லுங்க. ஏன்னா பேசுனாங்க அம்மா கருப்பணசாமியை பத்தி, ஆத்தா தெய்வத்தை பத்தி எல்லாரும் பேசினாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்கணும்னா இது எந்த ஊரு? நம்ம திருமலைபுரம் நகரத்தைப்பட்டி மண்ணுக்கு சொந்தம் உண்மைதானே. ஆனா நாடு வகையில் பார்த்தா எந்த நாடு? பாண்டிய நாடு. சமீபத்தில் நல்ல போய் நேற்று வரைக்கும் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா இங்கே சித்ரா பௌர்ணமியுடைய பெருமை பேசியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சித்திரனுடைய குத்தனுடைய பிறந்த நாள் இந்த பௌர்ணமி பெருமை சேர்த்த விஷயம் சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த சித்திரை திருவிழா என்பது மதுரை நடக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன? மீனாட்சி மண்டி திருக்கல்யாணம். மாட்டு கருத்து இல்லையே. மீனாட்சி சொக்கநாதர் எல்லாம் இருக்கிற இடம் மீனாட்சி திருக்கோயில் தானே. ஆமா, எல்லா நாளும் இப்போ வருஷம் 362 நாள் இருக்குல்ல. இப்போ அம்மாவுக்கு பட்டாபிஷேகம், அம்மா ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இனி அம்மா ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு, இனி நல்லது நடக்கட்டும். ஏன்னா அம்மா ஆட்சியில தான் கொஞ்சம் சில நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ எனக்கும் அப்படித்தான். இப்போ என்னைக்கு ஆத்தா மீனாட்சி ஆட்சி ஆரம்பிச்சிருச்சோ அப்பன் சொக்கநாதன் அங்கே நாயகனா சும்மா தான் இருப்பாரு. ஏன்னா அம்மா ஆட்சியில வந்து அவங்க கொஞ்சம் அதிகாரம் மிக்கவா இருப்பாங்க. அவர் அமைதியா இருப்பாரு. அடுத்து ஐயா ஆட்சி நடக்கல அம்மா கொஞ்சம் அம்மா ஓய்வு எடுப்பாங்க. இது காலகட்டாயம். இப்ப நான் கேட்கிறேன், இருவரும் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துல இருக்காங்க, தெரியுமா உனக்குங்களா? ஏன் அப்புறம் தெரியாம மதுரைக்குள்ள பிறந்து மதுரைக்குள்ள தெரியாம இருக்கு, மதுரைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான். எங்க தெரியாத ஒன்று இருக்க சொல்லுங்க. ஒரே ஒரு நாள் இந்த மீனாட்சி சொக்கநாதனும் கோவிலை விட்டு ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஒரே ஒரு நாள். இனி எப்ப வருவாங்க? அது எந்த இடம்? ஏன் போனாங்க? கோயிலை விட்டு ஒரு நாள் சொக்கர மீனாட்சியும் போயிட்டாங்க. ஆமா, போனது எந்த இடம்? திருப்பி எப்ப வந்தா வருவாங்க? அது போன இடம் எந்த இடம்? ஏன் போனாங்க? எல்லா நாள் இருக்க மாட்டாங்க. சொக்கர மீனாட்சி எப்பங்க போனாங்க? என்ன கேள்வி கேக்குறீங்க? அதே கேள்வி. எப்போ திருவிழா நடக்கல கேட்குறீங்களா? திருவிழா நடக்கையில் மதுரையில் நம்ம வில்லாபுரத்தில் பாவகா மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பாவகா மண்டபத்தில் அந்த 12-13 நாள் திருவிழாவில் ஒரு நாள் வருவாங்க. ஏன் அப்படின்னா அழகப்ப முதலியார் தானப்ப முதலியார்னு 2 பேர். இவங்க 2 பேரும் அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்கள் அவங்களுக்கு செப்பு எழுதி கொடுத்துருக்காங்களாம், அதாவது செப்பேட்டுல. ஏன் அப்படின்னா இவங்க வந்து நிறைய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து நல்லது செஞ்சுருக்காங்க. ரொம்ப அன்பானவங்களாம் மீனாட்சி சொக்கர் மேலே. சாமி மேலே பக்தியை காட்டிலே அன்பு வைக்கிறவங்களுக்கு தான் சாமி காய்ச்சி கொடுக்கும்.
பக்தின்றது வேற. கண்டிப்பா அன்புன்றது அதை தாண்டினது, பக்தியை தாண்டினது அன்பு. அப்ப அந்த அன்பா அடைக்கும் தாள். அப்ப அந்த அன்பா இருந்ததுனால பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணாங்களா, எங்க ஊருக்கு ஒரு நாள் சொக்கர மீனாட்சிங்க திருவிழா அப்ப வரணும் அப்படின்னு போது அந்த பக்கம் பூரா வில்வ மரமா இருந்துச்சான். அதனாலதான் வில்வ மர காடு வில்வபுரம் அப்படின்னு இருந்தத மருவி மதுரைக்கு பக்கத்துல வில்லாபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கதை உண்டு. இல்ல மீனாட்சி சொக்கரை பாக்குறதுக்கு பாவக்காய் விற்க போனாங்க, அதனால விற்காம போனதுனால வில்லாபுரம் காய்கறி அப்படின்னு நாட்டு கதை ஒண்ணு சொல்வது உண்டு. அதை கடந்து கூட நீங்க சொன்னது மாதிரி அதையும் கடந்து போனா சிந்தாமணி பகுதின்னு ஒரு பகுதி இருக்கு, சாமணத்தம்னு ஒரு படம் இருக்கு, அந்த இடத்துல கதிரறுப்பு திருவிழா ஒன்று நடக்கும் இருக்கா. இப்படி போற விஷயங்கள்லாம் வேற, அது வேற. மொத்தத்துல அந்த வில்லாபுரம் என்று சொல்லக்கூடிய இடம் வில்வ மரங்கள் நிறைந்த புறம், அதனால வில்வபுரம்னு சொன்னதை மருவி வில்லாபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் புராண கருத்து. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இப்ப சித்திர திருவிழா நடக்கும் போது ஒரு நாள் சொக்கர மீனாட்சி வருவாங்கன்னு நாயக்க மன்னர்கள், பாண்டிய மன்னர்னு சொன்ன இல்ல, நாயக்க மன்னர்களுடைய காலத்துல அவங்க கொடுத்த ஒரு வாக்கு உண்டு. அந்த வாக்கின்படி, ஏன்னா நம்ம சொல்றது ரொம்ப பதிவா ரொம்ப உற்று நோக்கி கவனிக்கிறாங்க. அப்படின் போது அந்த சிறு வார்த்தைகள் தப்பா போனாலும் எல்லாமே தப்பா போகுது. இன்னொரு விஷயம் மேற்கொண்டு ஒரு விஷயம், யதார்த்தமா இன்னைக்கு நான் அகரத்துப்பட்டியில் நாங்கள் பேரானங்கள் பேசிட்டு போறது வேற. ஆனால் இதுக்கு நாளைக்கு அச்சாட்சி ஆதாரமாக இந்த நாலு பேர் இங்கே ஊடக வரது இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை தவறிட்டாலும் இதில் தெரிஞ்சு போயிடும். சரியாவே சொல்லிக்கிட்டு இருக்கான், அவ்வளவு கண்டுபிடிச்சு 1க்கு 3 தடவை அந்த விஷயம் சரியானு பார்த்து பேசுறதுலையே ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் வார்த்தைகள் மாறும்போது அது ரொம்ப தப்பாயிரும்ல, அதுக்காக சொல்கிறத வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்களும் பார்க்கணும், அந்த காணொலிகளும் நிறையா பேர் பார்க்குறாங்க, அதை அவங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு ஒன்று புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. இங்கே இருக்கிறவங்களும் சரி, இல்லை அதில் பார்க்குறவங்களும் சரி, நான் எப்போவுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப யோசிச்சு பேசுவேன். நம்மளை காட்டிலையும் படித்தவங்க, அறிவாளிக, விவரம் தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அதை மனசில் வச்சு தான் எந்த ஒரு வார்த்தையுமே பிழை இல்லாமல் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. வேற ஒன்று நமக்கு தெரியாமல், அவங்களுக்கு தெரியாமல் நம்மளை பேச விட்டு அவங்க பார்க்குறான்னா அவங்க தான் அறிவாளிகள். சரி, அப்போ அந்த முறையிலே அப்போ அந்த வில்வ மரங்கள் நிறைந்த காரணத்தினால வில்லாபுரம் அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்றது திருவிழா சமயத்தில் நடக்கிற விஷயம். ஆனா நீங்க கேக்குறது என்ன, கோயிலுக்குள்ள இருந்த மீனாட்சியும் சொக்கரும் விஷயம் இருக்குல்ல, கோயிலை விட்டு வெளியில விட்டாங்க. ஆமா, ஒரே நாள் தான். அது எந்த இடம், ஒரு நாள், என்ன காரணம்? மதுரைய குலேச பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மனை, குசேலன் இல்ல குலேசன், அதான் சொல்றேன். வார்த்தைகள் ரொம்ப பார்த்து பேசுற மாதிரி ஒரு இடத்த மாதிரி குசேலன்றவே கிருஷ்ணனோட நண்பே. ஆமா, குபேரன். அந்த குசேலன்றவர் ரொம்ப கஷ்டப்படுவேன், கிருஷ்ணன் பொண்ணு பொருள் கொடுப்பாரு, அது வேற அச்சய தீதி வந்த கதை. நான் சொல்றவர் குலேசன். இந்த குலேச பாண்டிய மதுரையை ஆளும் போது தமிழ் மேல் பாண்டிய மன்னர்கள் பொதுவாகவே மிகவும் பற்று கொண்டவர்கள். அப்ப அந்த பற்று கொண்ட காரணத்தினால என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு அகம்பாவம், நமக்கும் எல்லாம் தெரியுமில்ல அப்படின்னு. அப்ப அங்க ஒரு புலவர் வந்தார். யாரு? இடைக்காடார் என்ற புலவர். இடைக்காடார் என்ற சித்தர் கிடையாது. சித்தர் எங்க இருக்காரு? அந்த திருப்பாச்சேத்தி அருகில் அந்த பகுதியில் முத்தனேந்தல் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல இடைக்காட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சித்தர் வேற. நான் சொல்றது இடைக்காடார் என்ற புலவர். இந்த இடைக்காடார் என்ற புலவரே என்ன பண்றாரு, சபையில பாண்டிய மன்னனுடைய அரண்மனையிலே பாண்டிய மூதாதையர்கள் பற்றியும் பாண்டிய முன்னோர்களை பற்றியும் அவங்க இந்த நாட்டை ஆண்ட பெருமை, அவங்க நீதி நிறையா வாழ்ந்ததை அதை பத்தி அருமையா பாட்டு பாடுறாரு. பாடுனா என்ன பண்ணணும்? இப்போ நாங்களே பேசுறோம், நீங்க என்ன பண்ணணும்? எங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கணும். நீங்க ஒரு இந்த அப்படி தலையசிக்கிறீங்களா, அதுவே போதும், வேற ஒண்ணு வேணாம். ஒண்ணுமே இல்லாம பேசாம உட்காந்துருந்தீங்கன்னா என்ன நினைப்போம்? ரசிகர்கள் தானே நடிகனுக்கு முகம், இவங்க இப்படி உட்காந்துருக்காங்களே, நம்ம பேசுறது இவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, சரியா தப்பா, இப்படி மதிக்க மாட்டாங்களேன்னு ஒரு கலைஞனுக்கு ஒரு வருத்தம் வரும்ல. அப்ப எங்களுக்கே அப்படி வரும்போது அவர் அவ்வளவு பெரிய புலவர், அவர் பாண்டிய சபையில மண்ணை ஒன்றும் சொல்லலை, புலவர்களும் ஒன்றும் சொல்லலை, எல்லாரும் அமைதியா இருக்கவும் ரொம்ப அவமானமா போச்சு. அவமானம் தாங்க முடியாம நேரா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போய் சொக்கரை மீனாட்சி பார்த்தார். இந்த தமிழிலே வாழ்பவர்களின் தாய் மீனாட்சி, இந்த தமிழுக்கு தலைவனாக இருந்தவனே எங்க அப்பே சிவன் சொக்கேன், அதுக்கப்புறம் தான் முருகன் தலைவர். நீ உருவாக்கின தமிழ, என் தாய் மீனாட்சி வாழ்ற தமிழை இந்த பாண்டிய மண்ணை கொச்சப்படுத்திட்டேன், என்னைய சபையில வச்சு அசிங்கப்படுத்திவிட்டேன். இனிமேல இந்த கோவிலுக்குள்ள நீங்க 2 பேர் இருக்கக்கூடாது, பின்னாடி வாங்கன்றார். இவர் கூப்பிட்ட அன்புக்காக சொக்கரை என்ன சொல்றாரு மனைவிட்ட, ஆமாமா அவன் சொல்றது சரிதானே, நீ அந்த எழுத்துல வாழ்றேன்னு அவன் நம்புறியா, அப்போ அப்படி இருக்கேன் நம்ம புள்ள கூப்பிட நம்ம பின்னாடி போகணும்ல அப்படின்னு 2 பேரும் நேராக கிளம்பி வர, அவங்களுக்கு பின்னாடி இருந்த 49 முதல் சங்கத்து புலவர்கள் வர, எல்லாரும் சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோயிலை தாண்டி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க.
வந்தா அன்னைக்கு சாபம் முடிஞ்சிருச்சு, இரவாயிருச்சு. மறுநாள் நட திறக்கலான்னு கோவிலை திறந்தா சொக்கரை மீனாட்சியும் காணோம், புலவர்களையும் காணோம். நேராக போய் பதறி போய் யார் இந்த அர்ச்சகர்கள் பூரா யார்கிட்ட தெரிவிக்கிறாங்க? மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க, யாரையுமே காணாம, சொக்கரமில்ல மீனாட்சியும் இல்லை அப்படின்னோட இவன் அழுது புலம்புறேன். இங்கே இந்த மதுரையை ஆண்டவங்க சொக்கர் மீனாட்சி, முருகே உக்கரண பாண்டியனா ஆண்டே, அப்படிப்பட்ட மதுரையை விட்டு இவங்க 2 பேரும் ஏன் போனாங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒற்றர்கள் வந்துட்டாங்க. இந்த மாதிரி மதுரைக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல 2 பேர் இருக்காங்க, இந்த இடைக்காட்டு புலவரோட அப்படின்னோட இவர் வந்தோடனே காவலர்கள் வந்தோடனே புலவர்கள் வர, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்தால் சொக்கர மீனாட்சி கோபமாக உட்காந்துருக்காங்க. வந்தோடனே நெடுஞ்சானா கும்பிட்டு விழுந்துட்டேன், பாண்டிய அப்பா நான் பண்ண தப்பு என்ன சொல்லுங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? இப்போ என்னோட இந்த பரம்பரைக்கே இந்த கோவிலை விட்டு நீங்கள் வந்ததோட குற்றம் என்னோடதாச்சே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது, ஒரு தமிழை மதிக்காதவன், ஒரு புலமையை மதிக்காதவன், நீ என்னடா பாண்டியம் பண்ணே, அப்போ தமிழை மதிக்காத இடத்துல நாங்கள் எப்படி வாழுவோம் அப்படின்னும் போது என்ன பண்ணார், அந்த இடைக்காடார் என்ற புலவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சொக்கரை மீனாட்சியும் திருப்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி ஒரு நாள் அங்கே தங்கியிருந்து மறுநாள் கூட்டிகிட்டு போனாராம். அப்படி கூட்டிகிட்டு போன இடம் தான் இன்றைக்கி மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மக்கல். அந்த சிம்மக்கல்லில் இருக்கக்கூடிய ஆதி சொக்கநாதர் கோவில். அந்த ஆதி சொக்கநாதர் கோயிலில் இன்றைக்கி சொக்கருக்கு மீனாட்சிக்கும் பெரிய ஆலயம், அதுக்கு பேர் ஆதி சொக்கநாதர். ஆதி சொக்கநாதர்னு என்ன? மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கவர் இந்திரங்குமுட்ட சொக்கர். இந்த ஆதி சொக்கநாதர் அதுக்கு முன்னாடியே குபேரங்குமுட்ட சொக்கர். அப்போ அவருக்கு முந்தின சொக்கரா, அதனால் அவருக்கு பேர். இங்கே வந்து அந்த குபேரன் கும்பிட்ட இடத்துல அவர் அமர்ந்ததுனால அவருக்கு ஆதி சொக்கநாதர் என்று பேர். இதுதான் ஒரு நாள் கோவிலை விட்டு வந்து ஒரு இடத்துல தங்கின கதை எது அப்படின்னா, இது சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் கோவிலுடைய கதை. ஷபாஸ். ஏன்னா இடைக்காடன் கணக்கு தீர்த்த படலம்னு அந்த அது ஏன்னா அந்த தமிழுக்கே தலைவன் எம்பெருமான் சிவன், அவனுக்கே மரியாதை நீ ஏடா இருக்குன்னு சொல்லி அந்த கேட்ட காலத்தினால ஆதிசக்தி. சரி, நவகிரகம் எத்தனை பேர்? எப்படி நவகிரகம் எத்தனை? நவம்னாலே 9 மாதிரி இருக்கு, 9 கிரகம். சரி, 9 கிரகம். ஆமா, 9 கிரகத்துல வந்து ரொம்ப தர்மமா நியாயமா தன்னோட கடமையில இருந்து பிசராம நடந்துக்கிறவர் யாரு? சனி பகவான் ஒருத்தர். அவர் ஒருத்தர் தான் ரொம்ப கடுமையானவர், நியாயமானவர், ரொம்ப பொறுப்பானவர், நேர்மையானவர். என்ன நியாயமோ அது மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து நடக்கும். வேற எதுவுமே மாற்றுக்கிறதுக்குலாம் அங்க வேலையே கிடையாது. நம்மகிட்ட போய் நீங்க என்ன விளக்கு கத்தி வச்சாலும் சரி, அவருக்கு போய் எந்த பூவை போட்டாலும் சரி தான், அங்க ஒன்றும் வேலை ஆகாது. நம்ம வேலையெல்லாம் அவர் வேலை என்னமோ அதை சரியா செய்வார். அவர் அப்படிதான். அவங்க அண்ணே யமனும் அப்படித்தான். 2 பேரும் பெத்தவர் யாரு? சூரிய பகவான். அப்பா அவங்க குடும்பமே அப்படித்தான், ரொம்ப நேர்மறையான எண்ணம் உள்ளவங்க. யமனுக்கு பேர் உண்மையான பேர் தர்மன் தானே. ஆமா, சனீஸ்வரன், சனிட்டையே ஈஸ்வரன் பட்டம் ஈசன்டே வாங்கினவர். அப்பா அவளை நியாயமானவர். அந்த சனீஸ்வரருடைய ஊனம் என்ன? ஊனம் என்பது வாத நோய் வந்தது காலில். அந்த வாத நோய் மதுரையில ஒரு இடத்துல போச்சு. பக்கவாதம் வந்ததா? வாதம் வந்தது சனீஸ்வரருக்கு எப்ப போச்சு? அந்த இடம் இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க அப்போ. மணி எங்கிட்ட கிடைக்கும். வாதம் போய் மதுரைக்குள்ள சொக்கர மீனாட்சியும் கோவிலை விட்டு வந்தாங்க, அவங்க எங்க இருந்தாங்க? அப்ப அது ஒரு பதில் இருக்குல்ல. அப்ப சனீஸ்வரர் மதுரையில தான் அவருக்கு வாத நோய் போச்சு. அப்படி வாத நோய் போன இடம் இப்ப எங்க இருக்கு? ஏன்னா சில பேருக்கு வாழ்க்கை அவன் சனியை போல கொடுப்பாரு என்னும் போது இடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கெடுக்கிறேன் போது கசப்பு மாதிரி இருக்கும். பொதுவாகவே கசப்புடைய தன்மைனாலே நான் கேட்குறேமா, இப்போ கசப்பா இருக்கு இல்லையா? பொதுவாக இடத்துக்கு சொல்ல நீங்கள் சொன்னீங்க பாவக்காய் என்ன செய்ய கசக்கும், ஆனால் அதில் என்னது பாகல்காய், பாகல் அற்றதுன்னா என்ன அது மாதிரி இனிப்பு இல்லாததுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஆனால் உண்மையிலேயே கசப்புத்தன்மை உடைய ஒரே ஒரு நம்ம எதை சொல்லுவோம்? நம்ம கேட்கணும்லங்க, வாங்கம்மா கேட்குற விஷயத்தை தெளிவாக இருக்கணும். பொதுவாக கசப்பு அப்படின்னாலே எதை சொல்லுவோம்? தான் சொல்லுவோம். பாகல்காய். அது அதில் நீங்களே விளக்கம் சொல்லிட்டீங்க. பாகற்காய், பாகல் அற்ற காய், இனிப்பில்லாத காய். அப்படி பொதுவாக சொல்லலையே. பொதுவா கசப்பானது உண்மை. உங்க பேச்சு வேம்பு மாதிரி கசக்குது அப்படின்றோம்ல. ஆமா, வேம்பு சொல்லுவோம், அதானே உண்மை. இலைனா வேம்பு தான். ஆமா, வேம்பு தான். வேம்பு தானே கசக்கு. வேம்பு தான் கசக்கு. ஏன் கசக்குது? இதுனா வேம்புனா கசக்கும். அப்படி கசக்கும்னு தெரியும், ஆனா ஏன் கசக்குது? நீ இப்படிலாம் பேசுனா பெரிய ஏழோட வேம்பு வரேன். அதாவது கேள்வினா ஒரு நியாயம். ஒரு மகாபாரதத்தில் பேச வேண்டியதா, ஒரு ராமாயணத்தில் பேச வேண்டியதா. யாராவது போய் கிருஷ்ணனுக்கு ஏன் இறகு வந்துச்சு, இல்லங்க மீனாட்சியின் சொக்கர் எப்ப கோயிலை விட்டு போனாங்க யோசிப்பீங்களா? வீட்டுல பார்த்துப்படியே இந்த வாய் தானே கேட்டுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. நீங்க முனிவரா சித்தரா எல்லாத்துலயும் சேருவோம் நான் சொன்னேன்ல. அப்ப இது கேள்வி போட்டு பாருங்க. கேட்டீங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. சனி பகவானுக்கு பக்கவாதம். நான் கேட்கிறேன், பக்கவாதத்தை தீக்கிறவன் யாரு? வைத்தியம் தானே. அதையும் என்கிட்ட கேட்டீங்க, நான் வைத்தியம் வளர்க்குறேன்னா யாரு? அப்புறம் என்ன
எதை வேணா கேட்கணும், கேட்கல இல்ல. அப்ப நான் யாரு? அப்ப அந்த இடத்துக்கு பதில் சொல்ல வந்தா நான் வைத்து நான் இருப்பேன். அப்ப யார் எதுக்காக? ஏன்னா கார சுருக்க சொல்லி விளக்க வைக்கிறேன். சனி பகவானுக்கு ஒரு பாவம், இந்த பாவத்தின் மரணத்தை அவனுக்கு முதல்ல வாத நோய்க்கு ஆட்பட்டான். ஏன் அப்படின்னா மௌத்கலி மகரிஷி ஒரு முனிவன், அவருடைய மனைவி. ஏன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் பெண் மோகம் அதிகம் பிறந்தவர் இருந்தாலும் இவருக்கு வந்து குடம்புல வந்து குஷ்ட நோய் வந்துருச்சு. இவன் மனைவி என்ன பண்ணா, நல்லா இனி இவருக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆனால் இவருக்கு என்ன பாருங்க, அந்த சூழ்நிலையில் மனைவியோட உடன் இருக்க சந்தோஷமா இருக்க பிடிக்காம பக்கத்தில் தாசி தெருவு இருக்கு இல்லையா, தேவை விளைமாது, அங்கேயே இன்னும் கூட்டி போடுகின்றா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிட்டு சொல்கிறார். இந்த அம்மா சரி புருஷன் சொல்லுக்கு மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தலையில் சுமந்துக்கிட்டு வர்றாங்க புருஷனை கூடையில் உட்கார வச்சு. அப்படி வர்றாங்க. இந்த வீதி வெளியே வந்து தாசி திரும்பும் போது அந்த தெரு முனையில் திடீர்னு வந்து அம்மானு கதறி சத்தம் கேட்குது. என்னடா இப்படி ஆகாயத்தில் சத்தம் கேட்குது பார்த்தா தெரு முனையிலே ஒரு கழுமரம், அந்த கழுமரத்தில் ஆணி மாண்ட வீரன் ஒரு முனிவன். அவரை வந்து அந்த இடத்துல கழுமரத்தில் தெரியும் உங்களுக்கு, ஆசன வாயில குத்தி அதில் உட்கார வச்சிருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கி அப்படியே குத்தி மேலே மண்டைக்கு மேலே சொல்லி உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கழுகு மரம் இருக்கா. உலகத்தில் ஒரு பெரிய கொடுமை 50 பேத்துக்கும் கழுகு மரம் இருக்கு. பொய்யா சொல்றாளுக்கு அப்புறம் அதையும் கிடைக்க போகுது. பொய் இல்ல, யார் யாரெல்லாம் தப்பா புராணம் பேசுறாங்களோ, இதிகாசம் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நிக்குமா. வரட்டும், உண்மையை சொல்றவனுக்கு என்னைக்கு வந்து அதிகாரத்தோட பேசுவேன். அப்ப ஆணி மாண்டவர் கதறாரு. இந்த மாதிரி தெரியல, அதனால பாக்குறேன் என்னடா, ஓஹோ வெளியில 8 நாளைக்கு முடிச்சேன் செத்துப்பான்னு சாபத்தை கொடுத்து விட்டேன். ஆனா இவருக்கு என்ன விதி? அது அப்படி இருக்கட்டும். இவருக்கு என்ன விதி அப்படின்னா, இவர் யோசிக்கிற ஒரு பாவம் செய்யாமல் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னும் பொழுது காலகட்டத்தை யோசிச்சு பார்க்குறாரு. அதாவது ஜாதக ரீதியாக பார்க்குறோம்ல, அப்படி பார்க்கும் பொழுது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது யார் ஆணி மாண்டவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த தட்டான் பிடிச்சி விளையாடுவோம்ல, அதை விளையாண்டவர் பிடிச்சி அந்த தட்டானுடைய ஆசன வாயில ஒரு முள் எடுத்து குத்தி விளையாண்டுருக்காரு. அந்த தட்டான் என்ன பாவம் துடியா துடிச்சிருக்கும், அதுக்கு தண்டனையா தாண்டா இவனுக்குதுன்றான். ஆனால் இன்னொரு கணக்கு இருக்கு, 8 வயது வரைக்கும் செய்ய இந்த குழந்தைகள் செய்கிற பாவம் கணக்கில் சேராது. அப்போ யோசிக்கிறேன், நம்ம 5 வயசுல செஞ்சோம், 8 வயசு வரைக்கும் பாவ கணக்கு சேராது. ஆனால் இப்போ ஏன் நடந்துச்சு பார்த்தா, அப்பத்தான் அந்த ஆணி மாண்டவருடைய வாழ்க்கையிலே சனியினுடைய பார்வை. ஆக சனியை வேலை ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் நமக்கு நம்ம செஞ்சது தண்டனை கிடையாது. அப்போ நேர்மையான நமக்கே தண்டனை கிடைக்குன்னா, என்னை நீ வந்து பாதிக்கிறவனுக்கு நீ தண்டனை கொடுத்தாயே, உனக்கு நான் ஜாபம் கொடுக்குறேன்னா போட, உனக்கு வந்து இந்த வலது கால ஆகப்பட்டது உனக்கு பக்கவாதம் இவற்றை போட அப்படி சாபத்தை கொடுத்து விட்டேன். யாருக்கு? சனிக்கு. அப்படியே ஒரு கதை உண்டு. ராவணனுடைய மகனாகப்பட்ட அது வேறு பிறக்கணும்ன்றதுக்காக நவகிரகத்தை படிக்கட்டா போர் மிதிக்கும் போது இவன் மட்டும் சனீஸ்வரர் மட்டும் கட்ட மாறிட்டாருன்னு சொல்லி தன்னுடைய கதையால காலில் அடிச்சு அதனால சனீஸ்வரர் குங்குமமாச்சு, கால் வெட்டினா அப்படின்னு ஒரு கதை உண்டு. இது வாத நோய். 2 கதை உண்மைதான். அது இருக்கு. ஊனம்ன்றது பொதுவான வார்த்தை. ஆனா அதை காலை வெட்டிட்டேன், வாத நோய். நீங்க கேட்ட வாத நோய். அப்ப என்னாச்சு? அப்ப எப்பொழுதுமே ஒரு முனிவர்களா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், தெய்வமா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், சாபம் ஒருத்தன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாபம் உடனே பலிக்காது. அதுக்கு இடைவெளி காலம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அம்மா சாபம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த சாபத்துக்கு என்ன பரிகாரம் இதை கேட்போம்ல, என் பாவம் என்ன பாவம் செஞ்சு ஏற்க நீ சாபம் கொடுத்த அப்படி கேட்கறது. இந்த இடைவெளி காலம் 3.25 நாளிகை. இந்த 3.25 நாளிகைக்கு நம்ம சாபத்தை வரத்தை கேட்டுக்கலாம். அப்போ கேட்குறேன், சனி ஏண்டா நான் என் கடமை தான் செஞ்சேன், என் கிரக நிலை, எனக்கு நீ சாபம் எது கொடுத்தேன் போது எனக்கு நீ கொடுத்த அதுக்கு தான் உனக்கு கொடுத்தேன், சரிப்பா நீ கொடுத்துட்ட, உன் தண்டனை கோபத்தில் கொடுத்துட்ட, இப்போ அந்த சந்தருக்கு பரிகாரம் எங்கே? அப்படி அப்போ தான் சொன்னார், பூலோகத்திலே பாண்டிய நாட்டிலே ஈசானிய மூலையிலே எம்பெருமான் திருமறைநாதராக, மறையின வேதம், இந்த வேதங்கள்லாம் காட்டுறது தவம் பண்ணி அங்கே நாயகன் காட்சி கொடுத்தான். வேதநாயகி சமேதராக இருக்கிறான் எம்பெருமான். மாணிக்க வாசகன் திருவாசகத்தை வடித்த வாசகன் பிறந்த ஊர், அப்பே ஏற்பட்ட ஊர் தான் திருவாத ஊர். அந்த திருமறைநாதர் இருக்கக்கூடிய எல்லைகளே அங்கே வந்து நீங்கள் வந்து தவம் இருந்து உன் பாவத்தை தீக்கிக்க அப்படின்னு சொல்ல சனி பகவான் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அங்கே வந்து தவம் இருந்து, இன்னும் நீங்கள் போனீங்கன்னா திருவாதூர் அந்த கோவில், அதுக்கு அந்த சனிக்கு வாதத்தை நீக்கணும் பண்ணால் அந்த ஊருக்கு பேர் திருவாதவூர். அது பாண்டியபுரம், பாண்டியபுரம், திருப்பரைக்குறம், இப்படி நிறைய இருந்துச்சு பேர்கள். ஆனால் அந்த இன்னும் நீங்கள் போங்க, நம்ம ஆளுகளுக்கு யாரும் சொல்கிறேன், இந்த வாத நோய் வந்தது, இந்த பக்கவாதம் வந்தவங்க கையால் விளங்காமல் இருக்காங்கல்ல, அங்கே போனீங்கன்னா நல்லெண்ணெய் காப்பு சார், நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா அதை சிவலிங்க திருமணியில் அபிஷேக ஆராதனை பண்ணி அதை வலிச்சு கொடுப்பாங்க. அதை வச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த நோய் தீரும். ஏன்னா சனீஸ்வரருக்கே வாத நோய் தீர்த்தது. அதனால தான் இந்த ஊருக்கே வாத ஊர், திருவாத ஊர்னு பேர். ஆக திருவரைநாதர் திருவேதனார் வாதவர் சொல்லக்கூடிய அந்த
இடத்துல சனியுடைய பாவம் தீர்ந்துச்சு. சரிதானே? உண்மைதானே? மாற்று கருத்துலையே இல்ல. சரி சபாஸ், நன்றி. இப்ப தீர்த்தங்கள் பாவத்தை தானே பொதுவா தீர்க்கும். ஆமா. தீர்த்தம் எங்க கொடுப்பாங்க பொதுவா? தீர்த்தம் தீர்த்தம் கோயில்ல தான் கொடுப்பாங்க. ஆமா. இப்ப ஒண்ணும் இல்ல, சிவபெருமான் கோயிலுக்கு போறோம், என்ன கொடுப்பாங்க? சிவன் கோயில திருநீர் கொடுப்பாங்க. அம்மன் கோயிலுக்கு போனா குங்குமம் கொடுப்பாங்க. பெருமாள் கோயிலுக்கு போனா தீர்த்தம். ஏன் கொடுக்கணும்? அப்புறம் அந்தந்த கோயில் ஏதாவது கொடுக்கணும்ல, அதை ஏன் கொடுக்கணும்? என்ன வாய் அது? ஏன் இப்படியெல்லாம் உங்க மூளை யோசிக்குது? ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆண்டவனை கும்பிட போறோம்ல, வெறுங்கோட போலாமா? போகக்கூடாது. ஏதாவது கொண்டு போகணும்ல. கொண்டு போகணும். அப்ப வந்து அகரத்து படிக்க வந்திருக்கோம்னா, திருமலைபுரத்துக்கு வந்தோம்னா ஏதாவது விஷயத்துல வரணும், சும்மா வரக்கூடாது. அதுக்காகத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லலாம் வாங்க. எப்போ பெட்டிக்கார எப்போ வந்தீங்க நீங்க? விபூதி கொடுக்கறது, தீர்த்தம் கொடுக்கறது, குங்குமம் கொடுக்கறது எல்லாமே இருக்கு. இல்லை அடுத்து வரும் பொங்கச்சோறு, புளியோரை எல்லாம் வரும், வேப்பாலை எல்லாம் வரட்டும். அப்ப வரும்ல. பொங்கல் ஏங்குன்றான். அரிசியை நெல்லை எடுத்து வேக வச்சோம்னா தான் புழுங்கல் அரிசி, அதை அரைச்சா. ஆமா, அந்த நெல்லை அரைச்சா புழுங்கல் அரிசி. ஆனா அது கூட இல்லாம இயற்கையாகவே விளைந்த அந்த பச்சை அரிசியை எடுத்து அதுல பொங்க வைக்கும் போதுதான் அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி அந்த பொங்கலை வச்சு சாமி கும்பிடுறோம். வைக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அப்படி கொடுத்தானே மாவிளக்கு வைக்கிறாங்கல்ல, பச்சை அரிசியில தானே வைக்கிறாங்க. ஏன்? அதுவும் பச்சையாக விளைந்து நேரடியாக பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருளை அப்படியே சாமிக்கு வைக்கிறது பச்சையா. அதனாலதான் பச்சை அரிசியில மாவிளக்கு வைக்கிறாங்க. மாவிளக்கு போடலாம், எலுமிச்சையில மாவிளக்கு போடுறேன், தேங்காயில மாவிளக்கு போறேன், அதெல்லாம் வேற இருக்கட்டும். பூசணிக்காயில கூட போட்டுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் போடுறேன், இருக்கட்டும். அதனால என்ன இருக்கு? நான் கேட்டது அதுவும் இல்ல, விளக்கு. நீங்க கேக்குறது என்ன? இல்ல பூசணிக்காயில கூட விளக்கு போடுறாங்க, அது இல்லமா. நீங்க என்ன கேக்குறீங்க? நான் கேட்டது தீர்த்தம், குங்குமம், விபூதி. சிவன் கோயில்ல ஏன் விபூதி கொடுக்கணும்? அம்மன் கோயில்ல ஏன் குங்குமம் கொடுக்கணும்? அம்மன் கோயில்ல வேப்பலை கொடுக்குறாங்கல்ல, வேப்பலையை வச்சு தானே அம்மனுக்கு சாமி கும்பிடுறாங்க. வேப்பலை ஏன் கசக்குது கேட்டேன், பதில் வரலையே. வரிசை அப்படியே கேள்வி கேட்டா எப்படி பதில்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லி முடிச்சா தானே அடுத்த கேள்வி கேட்கணும். சொல்லுங்க, பதில் வாய்ப்பு கொடுத்தாச்சு. இப்ப நான் கேட்டு எவ்வளவு என்ன ஏது முடிவெடி வந்து பேச அப்படிதான் பேச முடியும். ஏன் அப்படி பேசுறீங்க? ஏன் என்னைய பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் கேள்வி தெரியும் சொல்லுங்க. நான் கேக்குறேன், நான் வந்தால இருந்து பாக்குறேன். இது தெரியல. நான் பேச போறாளுங்களுக்கு ஏன் போல ஒரு வெறுப்பு? என்னை பார்த்தாலே ஏதாவது அது என்ன ஒண்ணா அது எங்க அங்க வந்துச்சு, இது எங்க வந்துச்சு? எனக்கு இந்த மண்டக்கண பேசுற பொம்பளை கண்டாலே பிடிக்காது, அது சுத்தமா உனக்கு பிடிக்காது. எனக்கு சுத்தமா அந்த சத்தம் போட்டியாட்ட பேசுறால கனவுல இருந்தாலே கழுத்து சபைக்கு வர கூடாது. உன்னை கண்டா எனக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க வாங்க வரும்ல, என்ன வரும்? வரத்தான் செய்யும். ஏன் நாங்க ஏன் உனக்கு பதில் தெரியல? அப்ப சரி சொல்லிட்டு யாருக்கு தெரியல? அப்படி ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லு. வர்றதுக்கு அந்த சொக்கர மீனாட்சி அப்படி ஒரு இடத்தை எனக்கு கொடுத்ததே கிடையாது. இல்லையா? அப்ப நீ கேட்டு இருக்கணும், பதில் சொல்லி இருக்கணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? வேப்பலை ஏன் கசக்குது? ஏன் கசக்குது? கசக்குது. அதான் கசக்குது. ஏன் கசக்குதுல? அதே ஏன் கசக்குது? வாய் புளிச்சா மாங்காய் புளிச்சு சொல்ல முடியுமா? மாதா ஊட்டாத சோற மாங்காய் ஊட்டுமா? ஊட்டும். அம்மா ஊட்டாத சோற கூட ஆமா இப்படி மாங்காயை மாம்பழத்தை வச்சு ஊட்டினா பிள்ளைய நறுக்கு சோத்த நல்லா சாப்பிடும். இப்ப வேப்ப இலை ஏன் கசக்குது? ஆமா காரணம் இருக்கு, காரணம் இல்லாமலாம் இல்ல. ஏன் அப்படின்னா தெய்வ உலகத்துல பிரிங்கி அப்படின்னு ஒரு முனிவர், இந்த பிரிங்கி முனிவர் என்ன பண்ணாரு? பெரிய சிவபக்தர், சிவனை தவிர யாரையுமே கும்பிட மாட்டார். என்ன பண்ணுவாரா? தினம சிவனை மட்டும் சுத்தி சுத்தி வந்தார். பார்வதி அம்மா பார்த்தாங்க, என் புருஷனை மட்டும் சுத்தி சுத்தி வர்ற, இவன் ஏன் என்னைய சுத்தி வர மாட்டார் முனிவர் நினைச்சு. பொம்பளையில நாங்க வணங்குறதே கிடையாது. அப்படி கிடையாதுங்க, சிவன் சக்தி அப்படின்னு அவனே. சிவனே சக்தி இல்லைன்னா அவர் என்ன செவனேன்னு கிடக்க வேண்டியதா? இன்னாருக்கு நல்லா ஒருத்தர் சுறுசுறுப்பா, ஒருத்தர் நல்லா துருதுருப்பா உழைச்சி வீட்டுக்கு போடட்டு நல்ல பேர் வாங்கட்டு என்ன சொல்லுவாங்க? ஐயா இந்த நாரதர் நல்ல சுறுசுறுப்பான ஆளியா, இந்த வள்ளிட்டு அப்படி பேசினாரியா, அந்த அம்மா அப்படி பதில் சொல்லிச்சியா, அது ரெண்டு வந்து செவனேன்னு கடந்துட்டு போயிடுச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்போ சிவனுக்கே சக்தி இரண்டு பேரும் இணைஞ்சாதாங்க உலகம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு எந்த பெண்ணும் போய் தாய் நாடு, தாய் மண், தாய் மொழின்னு பேர் கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்கல. கொடுத்தவங்க யார்? ஆண்கள். அப்போ பெண்மைக்கு மரியாதை கொடுக்குறவங்க யார்? ஒரு பெண்ணு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சாதிக்கிறான அது காரணம் அவங்க அப்பா. ஒரு தகப்பனே இல்லாமல் இன்னைக்கு அண்ணன் தம்பி கூட அந்த பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்குதுங்க. எத்தனையோ இடத்துல பார்க்குறோம், வேலை பார்த்து அக்காவை படிக்க வைக்கிற சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்குறோம். தங்கச்சியை படிக்க வச்சு கட்டி கொடுத்தா கூட பரவாயில்ல, அக்காவுக்கு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி தர தம்பி எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்போ அது யாரு? ஆம்பளை. அதே பெண் திருமணமான பிறகு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே ஒரு வரலாறு, அவள் சாதிக்கும் போது அது காரணம் யாரு? ஆம்பளை. அதனால ரெண்டு பேரும் இணைஞ்சாத்தா ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னே இருப்பவள் ஒரு பெண்ணு. அப்போ ரெண்டு பேரும் இல்லாமல் இருக்க முடியுமா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க அந்த பெண்ணை வந்து நாங்கள் மதிக்க மாட்டோம், அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்போ பிரிங்கி முனிவர் இப்படி இருக்கும்போது இந்த அம்மா சக்தி என்ன பண்ணாங்க? இன்னைக்கு என்னை சுற்றி தான் வந்தாகணும் ஒரு முனிவர் அப்படின்னு சிவன் இப்படி நிற்கிறாரு.
சிவனுக்கு பின்னாடி இப்படி நிற்கிற சில புகைப்படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த அம்மா அப்படி பின்னாடி போய் முன்னாடி இப்படி வந்து நிற்கிறாங்க. அவரோட தோலை ஒட்டி வந்து நிற்க. தோலை ஒட்டி நின்னா சுற்றி வரவர் சுற்றி தானே ஆனா அப்படின்னா அம்மா அன்புல செய்கிறாங்க. இவர் பிரிங்க முனிவர் என்ன பண்ணாரு, அவருக்கு அன்பு தான் சிவன் மேலே. படக்குன்னு வண்டா மாறிட்டார். அந்த அம்மாவை நான் சுத்த மாட்டேன், அப்பா மட்டும்தான் சுத்து. வண்டா மாறி போய் இப்படி சுற்றி சிவன் இருக்க தோலை மட்டும் தொலைச்சு சிவனை மட்டும் சுற்றி வந்துட்டார். அவர் வேலையை அவர் பார்த்துட்டார், அந்த அம்மா வேலையை அந்த அம்மா பார்த்துருச்சு. அவர் சிவனை நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டார். புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை. ஏங்க நான் நிற்கிறேன், அந்த ஆள் என்னையை மதிக்காமல் தோலை தொலைச்சி சுற்றிட்டு போகிறேன். அவருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னா இப்போ என்னை மதிக்கிறல. ஒரு பொண்டாட்டியோட மான மரியாதையை யாரு காப்பாற்றணும்? புருஷன் தானே காப்பாற்றணும். நீங்கள் காப்பாற்றல, நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு போயிடுச்சு. இந்த அம்மா பிரிஞ்சு போனோன்னே இந்த அம்மா பிரிஞ்சு போனோன்னே கையில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், சிவபெருமான் தனித்து இருக்கிறார். அப்படி தனித்து இருக்கும்போது தேவர்கள் மூவர்கள் எல்லாரும் வர்றாங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் சக்தி இல்லாமல் அவரால் நல்லா நிம்மதியாக இருக்க முடியலை. அப்படி இருக்க முடியாமல் இருக்கும்போது தேவலோகத்தில் ஆடின்னு ஒரு பெண்ணு, இந்த பெண்ணு சிவனுடைய நிலையை கண்டாள். என்ன பண்ணுறா, நம்ம அப்பே சிவன் வேலை கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணி பிடிச்சி சக்தி மாறி கையிலைக்கு போயிடுச்சு. பாம்பா போய் அங்கே போனோன்னே சக்தியாக மாறிடுச்சு. சிவன் எப்படின்னு பார்த்தாருல, ஒரு கணம் சக்தியோன்னு மனசில் நினச்சி விட்டார். நினச்ச மறுகணா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. கோபத்தில் சூளத்தை எடுத்து குத்த போகிறாரு, என் பொண்டாட்டி வடிவத்தில் நீ எப்படி வரலாம்னு. அப்போ நம்ம மன்னிப்பு கேட்குதாப்பா, உங்களை பார்த்துக்கிறது யாரும் இல்லை, எனக்கு பயம், அதனால் நான் அம்மா வடிவில் வந்துட்டேன், இது குற்றம் தான், தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் முடியாது, என் மனைவியினுடைய வடிவத்தில் நீ வந்த காரணத்தினாலே நீ பூ உலகிலே கசப்பு தரும் மரமாக பிறப்பாயின்னு சாபத்தை கொடுத்துட்டார். அப்போ கசக்கிற மரமாக பிறப்ப அப்படின்னோட வேப்ப மரமாக அந்த அம்மா பிறக்க போகுது. அப்போ அந்த அம்மா கெஞ்சுது. தேவர்கள்லாம் பார்த்தாங்க, ஆமாம் அந்த பெண்ணு உங்கள் மேலே ரொம்ப அன்பானவ, அவளுக்கு அந்த பக்திக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, அதனால தாய் பார்வதியினுடைய வடிவத்தில் வந்துட்டா, அவளுக்கு மாற்றுச்சாபம் கொடுக்கணும் போது, சரி நீ வேப்ப மரமாக பிறந்தாலும் அந்த வேப்ப மரம் என் மனைவிக்கு உகந்த மரமாக இருப்பாய். வேப்பலை யாருக்கு உகந்தது? சிவனுக்கு உகந்ததா? அம்மாவுக்கு மாரியம்மா வந்து சாமிக்கு பெண் தெய்வத்துக்கு தான் உரிய, பாருங்கள் பொண்டாட்டிக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காருன்னு. என் பொண்டாட்டிக்கு உரிய மரமாகவே இளையாவே நீ இருப்பேன்ட்டார். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு பயன் தரும் மரமாக நீ இருப்பாய். அப்படி இருப்பாய்ன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி வேப்ப இலை, வேப்பம்பூவு, வேப்பங்காய், வேப்பங்கொட்டை, வேப்பம்பட்டை, வேப்ப வேறு, வேப்ப விறக கூட யாக குணத்தில் போட்டுதான் எல்லாமே பயன் தரும். ஏன்? சிவன் கொடுத்த மாற்று சாபம். அப்போ கசப்பு தரும் மரமாக பிறக்க சொன்னதும் சிவன் தான், அந்த மரத்தை மக்களுக்கு பயன்படும் மரமாக மாற்றியதும் சிவன் தான். அதனால தான் அந்த பெண்ணு 12 மாதங்களிலே பார்வதி தேவிக்கு உரிய மாதமான ஆடின்னு அந்த பெண்ணோட பேர். நம்ம 12 மாதத்தில் ஆடின்னு ஒரு மாதம் வருதுல்ல, அப்போ தானே கூழு காய்ச்சி ஊற்றுற வேப்பலையெல்லாம் போட்டு அந்த ஆடி என்ற மாதமாக திகழக்கூடிய அந்த பெண்ணு தான் வேப்ப மரம். இதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். தேவலோகத்திலேயே ஆடி என்ற பெண் சக்தி வடிவம் எடுத்து அதற்கு மாற்று கருத்தாக சரி வேப்ப இலை கசக்கும். ஆமா ஆமா அதானே கேட்டுங்க. நீங்க தான் சொன்னீங்களே, கொழுந்துல இருந்து வேறு வரைக்கும் கசப்பு தன்மை இனிக்குமா? அது இனிக்கும் இனிக்காது. இனிக்கும். வேம்புனா கசப்பு தானே, ஏன் இனிக்கும்? இனிக்காது. இனிக்குது. நீங்க சொல்றது எனக்கு கசக்குது. இப்ப இனிக்குது, உங்களுக்கு கசக்கணும், எனக்கு தேவையா தானா? கேளுங்கள், கொடுக்கப்படும். நான் கேட்டேன்ல, கொடுத்தீங்கல்ல. நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமா? இப்பதான் நாடு 1.5 மணி நேரம் கழிச்சு நாடு நிலம். ஏன் கேட்க கூடாதா? கேட்கலாம். அந்த பிள்ளை வரமுறை இருக்குல்ல? இருக்கு. சரி இருக்கட்டும். அப்பா பேர் என்ன? நம்பி. அம்மா பேரு நங்கை. எதுக்கு வந்திருக்கீங்க? காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனைகளுக்கு செந்தனை முருகன். கையில் உள்ளது கவன், அமைத்திருப்பது பரன், அடைந்திருப்பது மங்கை பருவம். பருவம் என்பது சித்திரம், பாதுகாக்க வேண்டியது. வருவது ஒரு முறை, சாஸ்திரம். வருவதை தவற விட்டால் உபத்திரம். இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கேன். இந்த வேலையை நல்லா பாக்குறீங்க. ஆமா, கதைக்கு கால் உண்டா? உங்க அப்பனுக்கு வாள் உண்டான்னு கேட்டக்கூடாதுல்ல? அப்புறம் உங்க அப்பனுக்கு வேற எதுவும் உண்டா? இல்லங்க, அப்படி கேட்க. உங்க அப்பனுக்கு வாள்னா உங்க அப்பனுக்கு கொம்பா உண்டு. ஏங்க நினைச்சா காலு கொம்பு காது அத்தனை வரும். நாங்க நினைச்சா, நீங்க நினைச்சா வராது. எங்கிட்ட வருது? ஆமா, அதானே உண்மை. முனிவர்கள்ல ஒண்ணு வேணாம், அந்த அந்த மின்னொளி வரைக்கும் அப்படியே பறந்து போயிட்டு வாங்க, சுத்தி பாப்போம். ஏங்க நீங்க தான் தலை வரும், காலு வரும், கொம்பு வரும், நீங்களா சுத்தி பறந்துட்டு வாங்க. நாரதர்னா பறப்பாருல? ஏங்க போங்க. பறக்கிற தன்மை யாருக்கு இருக்கு? சில விஷயம் சொல்லலாம் இருக்கு. நாரதர் அப்படி கிடையாது, ககன மார்க்கமாக வரக்கூடியவர் தான் நாரதர். ஆமா, பறக்கிற தன்மை யாருக்கு இருக்கு? யாருக்கு பறக்கிற தன்மை? பொதுவாக பறவைக்கு தான். பறவை தானே. உங்க ஒருத்தர் பறவையை காணா,
நான் சொன்னேன் உங்கள்ட்ட இப்ப வந்து அப்புறம் என்னங்க இப்ப பரம் வந்துச்சு நான் உங்கள்ட்ட சொன்னேனா நீங்க தான் சொன்னீங்க என்ன சொன்னீங்க நாங்க எல்லாமே செய்வோம் கொம்பு வளர்ப்போம் காது வளர்ப்போம் வால் வளர்ப்போம் ஆமாங்க அப்ப வரதுங்க ஏங்க எடுத்த நான் சொல்லலையே உங்கள்ட்ட நாங்க முனிவர்கள் உள்ள புரிஞ்சு முனிவர்கள் எடுத்த அவதாரத்தை இருப்பேன் கடவுள் எடுத்த அவதாரத்தை இதெல்லாம் நான் கேட்கல வேப்ப இலை எங்க இனிக்குதுன்னு கேட்டேன் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேட்டீங்க கோயில்ல விபூதி ஏன் கொடுக்குறாங்க தீர்த்தம் ஏன் கொடுக்குறாங்கன்னு குங்குமம் நான் சொல்றேன் ஞாபகம் இருக்கு எனக்கு நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னாதான் என்னுடைய மாப்பிள்ளை சம்மதம் என்ன கொடுக்கணும் மாப்பிள்ளை பேர் என்ன முருகப்பெருமான் என்னண்ணே முருகன் புரியுதேன் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்காங்கண்ணே மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்காரா எனக்கு தான் வேணாம்னு சொல்றீங்க அண்ணே ஏன் அவர் என்ன சொல்றது அவர் கிட்ட எல்லாம் சரிங்களா எங்க அண்ணன் இல்ல உங்க அண்ணன் இருக்கட்டும் ஆனா இந்த இடத்துக்குள்ள அவர்கிட்ட சம்மதம் பேர் என்ன பேரு அதே முருகப்பெருமான் சொன்னேனே கந்தன் கடமல் கார்த்திகேயன் குமரன் குகன் குருபரன் சண்முகன் கடாச்சரன் செந்திவடிவலன் சேவருக்குடிகள் முப்பால் தரபவள் முருகன் அம்மா அரசப்பாள் பொருள்பாள் காமத்துப்பாள் முப்பாளுக்கெல்லாம் தலைவனாகப்பட்டவன் அந்த முருகன் அவனே உனக்கு புரிஞ்சேன் ஏத்துக்கிறீங்களா பிடிக்காது ஏன் பிடிக்கல திருப்பல் ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பல காரணம் ஒரு காரணத்தை சொல்லுங்க ஏங்க அவர் தெய்வ பிறவி நம்ம மனித பிறவி உலகத்திலேயே பெரிய குடும்பம் அவங்க குடும்பம் சரி நாங்கெல்லாம் சாதாரண நீங்க மனுஷ பிறவி தானே அவன் தெய்வ பிறவி தானே தெய்வமும் மனிதனாகலாம் மனிதனும் தெய்வம் ஆகலாம் இன்னைக்கு நம்ம சொக்கர் மீனாட்சி மதுரையில சாமி சுத்தி வருது உண்மைதான் திருவிழா அப்ப திருவிழா அப்ப சுத்தி வரும்போது சொக்கர் உட்கார்ந்துருக்காரு சரி யார் யார் சாமி வருவாங்க எப்படி 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 அதாவது வீதி உலா வர்றாங்கல்ல ஆமா அதுல யார் யார் வருவாங்க அது வந்து சொக்கடு மீனாட்சி உற்சவர் வருவாங்க மூலவர் கிடையாது மூலவர் எப்படி வருவாங்க மூலவர் கருவறையில இருப்பாங்க ஆமா கருவறையில இருப்பாங்க ஆமா உற்சவர் சுத்தி வர்றாங்க ஆமா சொக்கருக்கு பக்கத்துல யார் இருக்கா சொக்கருக்கு பக்கத்துல மீனாட்சி சொக்கருக்கு பின்னாடி தான் மீனாட்சி அம்மா வருவாங்க சொக்கருக்கு பக்கத்துல பிரியா விடைன்னு ஒரு சாமி ஆமா ஆமா அம்மா அங்கத்தை எடுத்து கொடுத்தா உருவத்தை எடுத்து கொடுத்தா அதுதான் சொல்லுவேன் கீத பிரியன் அவர்களே சொல்லுங்க சொல்லுங்க பார்த்து ஒழுங்கா பேசுங்க இல்ல இல்ல நீங்க அப்புறம் பாட்டுன்னு கொடுத்து போடுவாங்க அங்க பாருங்க அது கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு நீங்க பிரியா விட வருவா சொக்கருக்கு மீனாட்சி நீ கேட்ட இல்ல மீனாட்சி எப்பவுமே சொக்கருக்கு பின்னாடி தனியா தான் வருவாங்க அந்த அம்மா இன்னைக்கு ரெண்டு முதல்ல வரக்கூடியது விநாயகர் சண்டிகேஸ்வரர் ஒரு சாமியா வருவாங்க வரும்போது பஞ்சமூர்த்தி மூர்த்திகள்னு சொல்லுவாங்க சிவாலயங்கள்ல இதுல வந்து சொக்கருக்கு பக்கத்துல உட்கார்ந்து வர்றது இன்னைக்கு மதுரையில மீனாட்சி கிடையாது பிரியாவோட தான் மீனாட்சி அம்மா பின்னாடி தனியா தான் வருவாங்க அவங்களுக்குன்னு தனியா தேரு எல்லாமே இருக்குல்ல தேர் பிரியாமல் விடைபெறாமல் தனக்குள்ளே தன்னுடைய மனைவி அடக்கிக் கொள்ளக்கூடிய அவ்வளவு ஒரு பெரிய ஆள் மனைவிக்கு அவ்வளவு முதல் உரிமை குடிக்கிறவர் உலகத்தின் பெண்ணரசு முதல் பேரரசு யாரு அம்மா மீனாட்சி அதனால 8 மாசம் அரசாட்சி கொடுத்தாரு ஆமா 4.25 மாசம் கொடுத்தாரு 7.25 மாசம் அவர் ஆள்றாரு ஏன்னா மனைவி கர்ப்பமா இருக்காங்க அதனால தான் ஆளணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் கதை உண்டு அது இருக்கட்டும் அப்ப மனைவி மேல அவ்வளவு பிரிய வச்சிருக்கவர் அப்படிப்பட்ட குடும்பத்துல போய் வாழ்றதுக்கு நான் சாதாரண ஆள் இல்ல நான் சும்மா காட்டுவாசி நாம எப்படி வாழ முடியும் என்ன பேச்சு பேசுறீங்க இருக்குமா விஷயம் இருக்கு என்ன விஷயம் அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு நீங்க ஜீவாத்மா முருகப்பெருமான் பரமாத்மா என்ன சொல்லுங்க அப்ப நான் சொல்ற கருத்தை நீங்க ஏத்துக்க முடியல ஒண்ணு இல்ல எடுத்துக்காட்டு சொல்லுவான் 1000 கதைகள் உண்டு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் இருக்கா சாதாரண பூ கூடி விஷ்ணு சித்தருக்கு மகளா பிறந்தா ஏன் ரங்கநாத பெருமான் கடவுள் தானே கல்யாணம் பண்ணிக்கலையா பண்ணிட்டாரு அப்புறம் என்ன அது மாதிரி நீங்களும் கட்டிக்கங்க விஷ்ணு சித்தருக்கு மகளா பிறக்கல துளசி செடிக்கு அடியில கிடைச்சா நீங்களும் எங்க கிடைச்ச பிள்ளையை எடுத்து வளர்த்தாரு நீங்க இந்த அம்மா ரங்கநாதர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஒத்த கால்ல நின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி இல்லையா நீங்க 2 கால்ல நிக்கிறீங்க முருகனை கட்டிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் உள்ள நினைக்கிறது உதட்டு மறைக்குது எங்க கடலாலம் கண்டவர் கூட பெண்ணின் மனதாலம் கண்டவர் வேற ஒரு மாதிரி இல்ல வேதனைகள் தந்த வேற ஒரு மாதிரி இல்ல வேதனைகள் தந்த ஆரம்ப கிடைச்சது நானே வாயு பிரமாணம் சொல்லுமா வார்த்தை கேளமா கூட்டி கொடுப்பறங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி கொடுப்பறங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி கொடுப்பறங்கள் கோத்திரத்தில் முறையோ நம்ம சொல்ல வந்து ரொம்ப கேட்டா எவருக்கு அனுப்போ நான் போறது இருக்கட்டும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல அந்த 2 பேர் போயிட்டாங்க அப்ப ஆதரவு கொடுத்தவங்க நட்டத்துல விட்டீங்க என்ன சொன்ன நீ என்ன சொன்ன யார் அவர் சொல்ல அவர் காப்பாத்திட்டாரு எங்க ஆளு பண்ணி யாரும் நீ போக கூடாதுன்னு ஆனா உங்களை கிளம்பிட்டாங்களே டீ குடிச்சு வருவாங்க சாமி இல்ல அவங்களுக்கு தெரியும் தங்கச்சி எம்பிட்டு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சணும் சமாளிக்கிறீங்களா இந்த சொல்றாரு பாருங்க சமாளிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் சதத்தனை கேட்டனே என்னது என்ன கொடுத்ததுக்காக
குங்குமம் விபூதி அது தெரியுமா? கேக்குறேன். நீங்க அதை அதுக்கப்புறம் கேட்டீங்க. முதல் கேள்வி வேப்ப இலை ஏன் கசக்குதுன்னு கேட்டீங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் தீர்த்தம் ஏன் கொடுக்குறாங்க, விபூதி ஏன் கொடுக்குறாங்க, குங்குமம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்க. ஆமா நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. வேப்ப இலை ஏன் இனிக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா உலகத்திலே தீயவைகள் எப்பொழுதுதான் தோன்றுகிறது, அதை சொல்றேன். பகவத்கீதை சொன்னா பாருங்க, அதர்மம் எப்பொழுதுதான் தோன்றுதோ அப்பொழுது அதை தர்மத்தை நினைநாட்டுவதற்கு யுக யுகமாக தோன்ற வேண்டும். அதே போலதான் சில நேரங்களிலே மகான்களுடைய அவதார நோக்கமும் இந்த உலகத்திலே நல்லது நடக்கப்பட்டு, நீங்க சுருங்க சொல்லி உலக வச்சுறேன். ஒரே ஒரு இடத்துல இன்றளவிலும் நமது இன்னைக்கு மாநில ரீதியை பிரித்து பார்த்தா மகாராஷ்டிரா மாநிலம். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஸ்ரீமான் பகவான் என்று சொல்லக்கூடிய ஷீரடி என்ற இடத்திலே சாய்பாபா அவர் அவதரித்த அந்த இடமே ஒரு மரத்திலே, அதுதான் வேப்பமரம். அந்த வேப்பமரம் இன்றளவிலும் ஷீரடியிலே இனிக்கின்றது. வேம்பு இனிக்கிறது ஷீரடி. அங்கேதான் சாய்பாபா தோன்றிய இடம். சாய்பாபா கோவில் ஷீரடியில வேப்ப இலை இனிக்கும். சம்பந்தத்தை ஏன்னா பாதி இனிக்குமா பாதி கசக்குமா, ஏன்னா இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்தது வாழ்க்கை. சீரடி சரிதான். வேப்ப இலை இனிக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சீரடி சாய்பாபா கோயில். உண்மைதான், நான் ஒத்துக்கிட்டேன். நேராகி போச்சு. நீங்க போங்க, அவரை வர சொல்லுங்க. அவர் வரது இருக்கட்டும், நீங்க சொல்லி வர வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன சொல்றேன், காலம் எது சினிமா செய்யும். ஆனா கேட்டதுக்கு பதில் இல்லையே. ஆமாங்க, ஒரு பாட்டு கூட பாடலங்க, இவ்வளவு நேரம் பேசிருக்கேன். பாட முடியல. ஆமா, வேற என்ன பாடுறதுக்கு நேரம் இல்ல. நேரம் இல்ல, கேள்விக்கு சரியா போச்சு. ஆமா, தீர்த்தம் என்ன தீர்த்தம்? விபூதி தீர்த்தம் வேணா போயிருந்தாங்க போங்க. அது எனக்கு தெரியும். கருப்பேங்க தீர்த்தத்துக்கு சொந்தக்காரங்கள நாங்க தான். ஆமா, இப்ப தீர்த்தம் குங்குமம் விபூதி ஏன் கொடுக்குறாங்கன்னு ஐயா என்னென்ன பெரிய முடியுமா முடியாத சும்மா சொன்னதையே சொல்லிட்டே உட்கார்ந்திருக்கீங்க. உண்மை பதில தான் ஏற்கனவே நீங்க கேக்குறதுல பதில் சொல்லுங்க. கோயிலுக்கு போற விபூதி கிடைக்காம திரும்பி வருவியா? ஆமா, அது அப்படியே ஏமாற்றமா தானே இருக்கு. ஆமா, பூதி வாங்கிட்டு முட்டான். ஒரு கோயில ஒரு விபூதி கூட கொடுக்கலையே, ஒரு குங்குமம் கூட கொடுக்கலையே, முடிக்காத தீர்த்தம் கூட கொடுக்கலையே, எவ்வளவு வேதனைப்படுது. ஆமா, அப்ப அந்த வேதனை தீர்க்கணுமா இல்லையா? அதைத்தான் ஏன் கொடுக்குறாங்க? அவ்வளவுதான், முடிச்சல. ஏன்னா இன்னைக்கு அம்மன் கோவில்ல குங்குமம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு ஏற்கனவே நான் சில இடத்துல பேசியிருக்கேன். ஏன்னா முதலே தோன்றியது ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி இடத்திலே நெற்றிக்கண் இருந்தது. அந்த நெற்றிக்கண்ணை சிவபெருமான் இந்த உலகத்தை படைக்கணும்னா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பிடிங்கி எடுத்து கொடுமா அப்படின்னு சொன்ன உடனே பிடிங்கி எடுத்து கொடுத்தாங்களா. அந்த இடத்துல குருதி வலி இருந்தது, அதை வைக்கிறதுக்காக, அதை அடைக்கிறதுக்காக வச்சதுதான் பெண்களுக்கு குங்குமம் பொட்டு. அப்ப அம்மனுக்கு உரியது குங்குமம். அதனாலதான் அம்மன் கோவில்ல குங்குமம் கொடுக்குறாங்க. ஏன்னா உலகத்தை காப்பாற்றுறதுக்காக நெற்றிக்கண்ணை தந்தவள் அப்படின்றத எடுத்து உரைக்கிறதுக்காக. அதே மாதிரி சிவன் கோவில்ல பாத்தீங்கன்னா விபூதி கொடுப்பாங்க. ஏன்? முடி சார்ந்த மன்னனாக இருந்தாலும் முடிவில் பிடிசாம்பல், இறுதியில் பிடிசாம்பலாவா. நீ என்னன்னாலும் வாழு, நீ ராஜாவாயிரு, நீ மந்திரி ஆயிரு, ஏழை ஆயிரு, அடிமைப்பட்டவன் ஆயிரு, நீ எப்படி வாழ்றவனாக இருந்தாலும் இறுதியில என்ன ஆவா? பிடி சாம்பலா தான் நாங்கள் எரிஞ்சு இதை உணர்ந்து வாழ்றான்னு சொல்றதுக்காகத்தான் விபூதி கொடுக்குறாங்க. அப்ப சிவனை வந்து அழித்தல் அவரோட தொழில்களை சொல்றாங்க. அழித்தல்னா என்ன? அழித்தல் தீயவைகளை அழித்து அகங்காரத்தை அதை அழித்து அவங்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு நல்ல மோட்சத்தை அளிப்பவர். அதனால அந்த அழி வேற, இந்த அழி வேற. அந்த அழிப்பவர், இந்த அழிப்பவர் இல்ல. அப்ப அதனாலதான் சிவனுடைய ஆலயத்திலே விபூதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெருமாள் கோவில்ல ஏன் தீர்த்தம் கொடுக்குறாங்க? பெருமாளுடைய வேலை என்ன? காக்கும் தெளிவும். அப்ப காக்கணும்னா என்ன வேணும்? நீரின்றி அமையாது உலகு. அப்ப யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கு. அப்ப நீரின்றி அமையாது உலகு. எந்த ஒரு தானிய விளையணும்னாலும் நீர் வேணும். கண்டிப்பா. மனுஷன் வாழணும்னாலும் தாகத்தை தீர்க்கறதுக்கு நீர் வேணும். ஒரு வீடு கட்டணும்னாலும் நீர் வேணும். எந்த விஷயமா இருந்தாலும் நீர் இல்லாம எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனாலதான் காக்கும் கடவுள் பெருமாள் கோவில்ல தீர்த்தம் என்ற நீரை தர்றாங்க. ஆணவத்தை அழித்து நன்மையை அழிக்கும் தெய்வம் அப்படின்றதுனாலதான் சிவன் கோவில்ல விபூதி தர்றாங்க. அந்த பிடிசா அந்த சொன்னீங்கல்ல, அது மாதிரி. அதே மாதிரி சக்தியினுடைய ஆலயத்தில் நெற்றிக்கண்ணை தந்து இந்த உலகத்தை படைக்க உதவி செய்தவள் சக்தி. அதனாலதான் சக்தியினுடைய ஆலயத்தில் குங்குமம் தர்றாங்க. கோவிலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அபிஷேக ஆராதனை பொருட்களுக்கும் ஒவ்வொரு காரணம், அடிப்படை வாழ்வியல் நிறைய விஷயங்கள் நீ கேட்ட வார்த்தையை கூட்டி கொடுப்பது கோத்திரத்துடைய கேட்ட வார்த்தையை மாற்றி காட்டி அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கு மெம்பர்மான முருகனுக்கு மனமெடுத்து காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் நாரத பகரி செல்ல வருகிறேன். சத்தியம் பார்க்க சொல்றீங்க. எங்க போக சொல்றீங்க? நீ இருக்கிற வரைக்கும் நான் இருந்துகிட்டே இருப்பேன். என்ன தடுக்கிறதுக்கு உனக்கு ஆள் கிடையாது. என்னதுக்கு நீ போக சொல்ற? நான் போறது வரை ஏன்
தான் போனேன். இடம் ஏன் இடம்? உங்க இடம் கிடையாது. நான் தான் சொல்லுவேன். ஏன் நான் போறது நீ போங்கண்ணா என்ன? போங்கண்ணா என்ன? அடுத்த வீட்ல உட்கார்ந்துக்கிட்டு வந்து என்ன சாப்பிடாளா? அப்படி கிடையாது. இடம் ஏன் இடம்? உன்னை கேட்டு நான் வரல. சரி இருக்கட்டும். நானா வருவேன் நானா போவேன். கேட்காம வந்த ஆள வாங்கணும் கூப்பிட்டா. காட்டு நுழையாத. மரியாதையா. ஆமா. எவ்வளவு நேரம் இருக்கணுமோ ஒரு பொம்பளை பிள்ளை நின்னு பேசுறது அவள நேரம் தான் பேசணும். புடிச்சல? பேசுற நல்ல விஷயமா இருந்தபோது நாட்டு மக்கள் ஏத்துக்குவாங்க. உண்மை சொல்றதுக்கு உண்மை சொல்லுவேன். எந்த காலத்துல பையன் மல்லை யாரு நீங்க என்ன பேசினாலும் இங்க இன்னும் யாரு சலச்சு பார்க்கலாமா? நீங்க இன்னும் என்னனாலும் தயார் பண்ணிடுவாங்க. அத்தனைக்கு பதில் நீ எப்ப சந்திச்சாலும் சரி. எப்ப சந்திச்சாலும் உனக்கு ஏலாம் பொறுத்தேன். வெச்சுக்கோ வரது பாப்பா. வாத்தா பாப்பா நீங்க போங்க. சென்று வா மகனே. பூரா நமக்கு வர்றது பூரா பெரிய பிரச்சனையாவே வருதே ஐயா மதன். ஆமா வர்றாள் கூட சண்டைக்கு வரிஞ்சு கட்டி தானே வர்றாங்க என்கிட்ட வரையில. அதுக்கு என்ன இது என்ன முருகா ஞான பண்டிதா வல்லரசு ஏன் வல்லரசு கேட்கும் பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கும் வல்லரசு எங்களுடைய பழனி ஆண்டவர் முருகன். ஆமா பாராட்டுங்க நம்மகிட்ட என்ன பேசி வழங்குறாருன்னு பார்ப்போம். மகாதேவா சம்போ மகாதேவா சண்முகா நமச்சிவாய சரவண பவகுக ஓ
பொற்பாதம் பணிந்து கொண்டிருக்க நல்வரம் அருள்வாய் தேவா. பொற்பாதம் பணிந்து கொண்டிருக்க நல்வரம் அருள்வாய் தேவா. ஓம் சத்திய நமக. சிவனாரி தீக்கண்ணிலே ஆறு தீவிலாக பிறந்து கார்த்திகை பெண்கள் பாடுவிட்டு விளக்கப்பட்டு என் தாய்மையருள் ஆறும் உருவாக ஏற்று சூரனையும் அவருடைய சகாக்களை எல்லாம் வென்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையை மனது கொண்டு வள்ளியை ஆள்கொள்ளும் பொருட்டு தனியாசலத்திலே விட்டிருக்கின்றேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல வருகிறார் நாரதர். வரட்டும், வரவை நாம் எதிர்பார்ப்போம். ஓங்கார் என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்கார பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு நீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே, நீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே, கோலமிகத்தாட்டும் கோலவிழித்தாயே, ஒளிநலம் கூட்டும் குலமயிலையுமாயே, கோலமிகத்தாட்டும் கோலவிழித்தாயே, ஒளிநலம் கூட்டும் குலமயிலையுமாயே, குலமயிலையுமாயே, குலமயிலையுமாயே. ஜோதி கரத்தாளே, சூளம் ஏத்துமணி ஜோதி கரத்தாளே, துப்புதி ஏத்துகின்ற சுகித புறத்தாளே, துப்புதி ஏத்துகின்ற சுகித புறத்தாளே, கோலமிகத்தாட்டும் கோலவிழித்தாயே, ஒளிநலம் கூட்டும் குணமயிலை மாயே, குணமயிலை மாயே. அன்பரையாட்கொள்ளும் அருமை நிறைந்தவனே, அருள்பற்ற காளியாய் அமர்ந்து சிறந்தவனே, அன்பற்ற காளியாய் அருந்தும் நிறைந்தவளே, துன்பவினை போக்கி சுகமெல்லாம் தருபவனே, துன்பவினை போக்கி சுகமெல்லாம் தருபவனே, குறியவராகியும் பெரிய திருவினே, குறியவராகியும் பெரிய திருவினே, உலகிழித்தாயே உலகிழித்தாயே, ஒளிநலம் கூட்டும் குணமயிலை மாயே, குணமயிலை மாயே. கருணை கோவில் விழியாலே காக்கும் புவன சுந்தரியே, காளித்தாயே கற்பகமே கருதும் அன்பர் போர்க்கதையே, நெருமி விழுந்த சூழலியே பேசும் ஞான மாலினியே, வினைகள் பொறுத்து நலம் செய்யும் பெரிய கரும பிரச்சவனே,
நாட்டும் உடவிழித்தாயே ஒளிநலம் கூட்டும் உணமயிலை மாயே உணமயிலை மாயே உணமயிலை மாயே. வருகிறார் நாரதர், வரட்டும், வரவை நாம் எதிர்பார்ப்போம். முருகா 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 முருகா. இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா. இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா. படத்தாசையாலே பணிபீடமே படுத்தாலும் எழுந்தாலும் கண்முன்னமே சிலருக்கு பதவி சுயமே. இத்தனை மாந்தருக்கு ஒரு கோடி போதாதா சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா சத்திய திருநாயகா. வருக வருக. வணக்கம். இசைமேதியை வருக. ஐயனே. திரிலோக சஞ்சாரிய வருக. ஆறுமுகா. நாரத பெருமானே, நலந்தானே? தாங்கள் இருக்கும்போது நலத்துக்கு என்ன குறை? யாம் இருக்க பய வேண்டாம். இந்த ஒரு வார்த்தை போதுமையா? என்னை நாடி வந்த கணத்தாலே முருகா, முருகா. என் சார்பாக நாட்டு மக்கள் சார்பாக இதோ வரவேற்பு. தாராளமா. சுரம் யானை மீதையே இனிதான சுரங்கான இசை மேதையே எனது குயர்வான தவயோகியே எனது குயர்வான தவயோகியே இனிதான சுரம் யானை மீதையே அரண்மாளையில் சுடர் மாநிலர் அடைந்து கொள்ளவர் அகங்காரனின் குணம் கொள்கை அடைந்திடுவல்லவர்
வந்த நோக்கம் அற்புதமான ஒரு வரவேற்பு. உண்மையிலேயே ஆறுமுக பெருமான் திருவாய் மலர்ந்து அடியனை பாடி புகழ்ந்து வரவேற்றமைக்கு முதலிலே நன்றி. நன்றிதனை தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், மும்மூர்த்திகளையும் முறையோடு கிட்ட வணங்கிவிட்டேன். இருப்பினும் முன்னவன் மூத்தவன் முதற்பூர் கணபதி அண்ணனை தொழுதேன், கந்தனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டேன். ககனமார்க்கமாக பூலோகத்தை நோக்கி வரும்பொழுது வேள்வி மலை சாரலின் அடிவாரத்திலே சிற்றூர் வனத்தில் கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே என்னை அறியாமல் கந்தா அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன். மீண்டும் ஒரு கனி. ஆமையா, அன்றொரு நாள் கொண்டு வந்தீர்கள், இன்றோ கண்டு வந்தீர்கள். உண்மைதான். கண்டு வந்த கனிக்கு செய்தி உண்டா? சிறப்பில்லாத பொறுப்பில்லாத கனியை பார்ப்பேனா? நீ பொறுப்பான ஆள் தான், இருந்தாலும் கூட இதை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். இதோ கூறுகிறேன். ஐயனை தேன்கடலே பழிகணிக்கும் மேலினிக்கும் ஒரு புகனியை கண்டு மனம் பூரித்தேனா கணிதே மாங்கனிக்கும் தேன்கடலி வன்கணிக்கும் மேலினிக்கும் புகனியை கண்டு மனம் பூரித்தே. ஐயா முருகையா குமரா முருகா 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 அக்கனியை அக்கனியை இக்கணமே அக்கனியை இக்கணமே அக்கணிகை இக்கணமே அக்கனியை இக்கணமே நினைத்து கொள்வேன். அக்கணியை இக்கணமே பொய்யாவள் பொய்தனைத்து கொள்வீர் முருகா சண்முகா. சாக்கியமென்ன முன்னிகே சாக்கியமென்ன முன்னிகே
பிடிக்க இருக்கும் அதை பற்றி எட்டும் பிடிக்க இருக்கும் பைனாவை பற்றி காந்திலே கனியிருப்பது உண்மை. உலக இயல்பு. ஆமா. கண்டு வந்தது கனி அல்ல கன்னி. யார் அந்த மங்கை? அவளதான் வள்ளி. வள்ளி. சுந்தர வள்ளி. என்ன இனத்திலே வாழ்கின்றார்? அந்த கன்னி சுந்தரவத்ரி சுதந்திரமாக இருக்கிறார். அவளை மனமுடிக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. அரியின் சிவன் ஒண்ணு, அறியாதவன் வாயிலே மண் என்பார். இருவரும் சேர்ந்து பாடுவோம் அப்பனை இறைவனை வழிபடுவோம். ஐயனை. எடுதந்தானடி தில்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பாடவதே அவள் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட இறைவனை நாட இன்னிசை பாட அரணெறி கூட ஏற்றிலும் மூவரை எழுதவிட்டார். அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தார். மூவரை எழுதி வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் பாட்டையும் தமிழையும் பாட வைத்தான். அவள் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் என்று உள்ளதை தொடங்கிவிட்டார். எழுதந்தான் தில்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் இருப்பார் ஒரு தந்தை போல் அவனுக்கில்லை அண்ணார் தொடங்கி இன்னார் வரையோ அண்ணால் தொடங்கி நான் வரையில் அவனுக்கு எதுவுமே நடப்பதில்லை. சிவன் என்று எதுவுமே நடப்பதில்லை இருந்ததானே தில்லையிலே அதை பாடவந்தேன் அவள் எல்லையிலே அப்பரும் சுந்தரரும் சமந்தரமே திரு அருணன் பாடிய தேவாரமே பொருந்துதனர் தம்மதனமே திரு அருள்பாடியே தேவாரமே. இப்புவையில் அனைவரும் அறிந்திடவே இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே அதை செப்பிடும் சோழனில் பெரும்புலமே விடுதோடலில் பெருங்குணமே. எழுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேனவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட நான் இறைவனை நாட இன்னிசை பாட இருமுறை கூறிடும் நெறி கூட எழுதந்தானடி தில்லையிலே வேடனாக சென்று அன்னவழி மனங்கொண்டு தாங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கூடிய சீக்கிரமே மனக்கோலத்தோடு காட்சி தரையா. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். கந்தனின் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்களித்திருக்கிறான். கடவுளுக்கே கல்யாணம் பண்ண வைக்கக்கூடிய பாக்கியம் அடியின் நாரதன் ஒருவனுக்குத்தான் உண்டு. அதை எண்ணி பெருமிதம் கொள்ளக்கூடிய வகையிலே மனிதர்களில் மனிதர் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு என்பேன். சில நேரங்களில் மனிதன் தெய்வமாக வாழ்ந்து காட்டுவோம். அப்படி வாழ்வதற்கு வழி கிடைக்கும் என்றால் அதை இறைவனை தொழ வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது மனிதன் எண்ணங்கள் தான் வாழ்வை தீர்மானிக்கிறது. அந்த வாழ்வை கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மனிதன்கள் எண்ணங்கள் ஈடேற வேண்டும், நிறைவேற்றும். ஆனால் நினைப்பதான் நடக்குமா? அது தெய்வத்தில் அடிக்க 18ஆம் படி கற்பனை அனுகிரகத்தினால் நடக்கும் என்ற நம்பிக்கை இதோ. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று